إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. وقال النبي صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்மைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்று கூடுதலை நாம் சேர்வதை அவனுக்கு பொருத்தவுள்ள அமராக அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். புனிதமான இந்த நல்ல காரியங்களுக்காக நல்ல இடங்களில் நாம் ஒன்று சேர்ந்ததை போல் அல்லாஹு தஆலா அவனுடைய உன்னதமான சுவனத்திலே உன்னதமான சொர்க்கத்திலே நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இணைந்து சேர்ந்திருந்து இருக்கக்கூடிய உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் தந்தருள் புரிவான். ஆமீன். சாதாரண பாக்கியம் இல்லை இது. சங்கைக்குரியவர்களே, புனிதமான ரமதான் அதனுடைய கடைசி நாட்கள், இதனுடைய நிறைவான நாட்களில் நாம் இருக்கிறோம். ஒரு ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் 7 வகையான பாக்கியங்கள் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொல்வார். ஒரு ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் அதை தொடர்ந்து 7 வகையான பாக்கியங்கள் நம்மை விட்டு விடைபெறுவதாக சொல்வார். அதனாவது நோன்பு நம்மை விட்டு விடைபெறுகிறது. இந்த பரதான நோன்பு நம்மை விட்டு விடைபெறுகிறது. அல்லாஹ் இந்த ரமதானை தந்தான், மகத்தான ஒரு பாக்கியம். நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவதை போல நம்மை விட வயதிலே எத்தனையோ குறைந்தவர்கள் ரமதானுக்கு முன்னால் வஃபாத் ஆயிட்டாங்க. ரமதானுக்கு முன்னால் நம்மை விட எத்தனையோ வயதிலே குறைந்தவர்கள் நம்மை விட்டு பிரிந்து அவர்கள் அல்லாஹ்வின் அளவிலே மௌத்தாகி சேர்ந்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆயிலை தந்து ரமதானை பெற்றுக் கொள்வதற்குண்டான ஒரு பாக்கியத்தை தந்தான். சாதாரணமானது அல்ல. ஒரு ரமதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே கிடைப்பது என்பது பிறர்க்கரிய ஒரு பேர். அந்த ரமதானை சந்திப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தான். மீதி உள்ள நாட்களையும் பேணுதலாக கிடைக்கும் நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. ஒரு ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7 பாக்கியங்கள் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொல்வார். முதலாவது நோன்பு என்பது நம்மை விட்டு விடைபெறுகிறது. நோன்பு என்பது நம்மை விட்டு விடைபெறுகிறது. அதே போல அதிகப்படியான தொழுகைகள் என்பது விடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபரதல்லாஹு லக்கும் சியாமா வ ஸனன்து லக்கும் கியாமா. ரமதானில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நோன்பை ஃபர்தாக்கி இருக்கிறான். இரவு காலங்களிலே உபரியான அதிகப்படியான வணக்கங்கள் செய்வதை நான் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன் சொன்னாங்க இல்லையா? அப்படி அதிகப்படியான இபாதத்துகள் தொழுகைகள் என்பது அதுவும் நம்மை விட்டு விடைபெறுகிறது. அதே போல ரமதானிலே ஜகாத் சதகாத்துகள், ஜகாத்தை கொடுப்பவர்கள் கணக்கு பார்ப்பதிலே முன்னால் இருந்தாலும் கூட ரமதானுடைய நன்மையை கருதி அதிலே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி தான தர்மங்களை செய்வார். நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ ஊர்களில் இருந்தும் கூட அங்க வந்து என்ன செய்யறாங்க, தங்கி இருந்து என்ன மக்களிடத்தில் கேட்கிறார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு அதிகாலையில் எழுந்திருத்தாலும் கூட சடையில்லாமல் மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். அதனாலே ரமதான் விடைபெறுவதோடு நோன்பு விடைபெறுகிறது. பரதான நோன்பு என்பது விடைபெறுகிறது. உபரியான அதிகப்படியான தொழுகைகள் என்பது விடைபெறுகிறது. ஜகாத் சதகாத்துகள் என்பது விடைபெறுகிறது. அதே
அதே போல கலாமுல்லாவை ஓதுவது என்பது விடைபெறுகிறது. குர்ஆனோடு உள்ள தொடர்பு சாதாரணமானது அல்ல. குர்ஆனோடு உள்ள தொடர்பு சாதாரணமானது. அது வான்மண்டலத்திற்கும் பூமிக்கு மத்தியிலே கியாமத்தினால் உள்ள வரைவு தொடர்பு. ஒரு மனிதர் குர்ஆனை திறக்கிறார் என்று சொன்னால் ரப்போடு தன்னுடைய தொடர்பை ஆக்குகிறார் என்ற அர்த்தம். இங்கே குர்ஆனை திறக்கின்ற நேரத்தில் அவருடைய தொடர்பு என்பது அல்லாஹ்வுடன் ஆகிறது. அப்படிப்பட்ட குர்ஆனுடைய தொடர்பு என்பது அது இந்த ரமதானுடைய நிலையிலே பெரும்பாலும் அதிகமான குர்ஆனோடு தொடர்பு உள்ளது என்பது நிறைவேறுகிறது. அது மாதிரி இந்த ரமதானிலே தான் நாம் இஅ்திகாஃப் என்பது அல்லாஹ்விடத்திலே நம்மை ஒப்படைக்கக்கூடிய, நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய பெண்கள் பல இடங்களிலே தங்களுடைய வீடுகளில் தொழுகும் இடங்களில் இருக்கிறார்கள். ஆண்கள் பள்ளிகளில் இருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராமிலே, மக்கமா நகரத்திலே, மதீனா முனவ்வராவிலே புனிதமான இடங்களில் எல்லாம் இஅ்திகாஃப் இருக்கின்ற அவர்கள் முன்னமே ரிசர்வேஷன் செய்து வைத்து குறிப்பிட்ட இடத்தை அவர்கள் வருடந்தோறும் பல்லாண்டுகளாக தொடர்ந்து இஅ்திகாஃப் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த புனிதமான இடங்களிற்கு சென்று இஅ்திகாஃப் இருக்கும் நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறார். உண்மையானவர்களே, இஅ்திகாஃப் என்பது விடைபெறுகிறது. அதே போல மற்ற நாட்களை விட ரமதானில் அதிகமாக பயான் கேட்பது என்பது மார்க்க விஷயங்களை கேட்பது என்பது ரமதானிலே மிக அதிகமாக இருந்தது. அதுவும் நம்மை விட்டு விடைபெறுகிறது. அதே போல் அதிகப்படியான துஆக்கள், மற்ற காலங்களை விட ரமதானில் நாம் அதிகப்படியான துஆக்களை செய்தோம். இது போல நோன்பு என்பதும், அதிகப்படியான தொழுகை என்பதும், திலாவத் என்பதும், ஜகாத் சதகாத்துகள் என்பதும், இஅ்திகாஃப் என்பதும், பயான் அதிகமாக கேட்பது என்பதும், அதிகப்படியான துஆக்கள், இது போலுள்ள அந்த பாக்கியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட விடைபெறக்கூடிய ஒரு நிலை. அருமையானவர்களே, ரமதான் விடைபெறுவதை நினைத்து நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த ரமதான் நம்மளுடைய ஆயுள் எப்படி இருக்குமோ அது நம்முடைய கையிலே கிடைக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டும் இந்த ரமதானை பிரியா விடை கொடுத்தும் அனுப்பியிருக்கிறார். அதனால ஒரு ரமதான் போகிறதுன்னு சொன்னா அது ரமதான் மாத்திரம் போகல, அந்த ரமதானோடு பல பாக்கியங்கள் போகிறது. எப்பவுமே ஒரு பாக்கியம் போகுதுன்னா அதோட பல பாக்கியங்கள் விடைபெறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்யா விட்டு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். சஹாபிகள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அவர்களோடு சேர்ந்திருந்தோம், ஒன்றாக இருந்தோம், நபி அவர்களை பார்த்தோம், அவருடைய உபதேசங்களை கேட்டோம், அவருடைய வழிகாட்டுதலை நேரடியாக பெற்றோம் என்று அதை பற்றி ஆனந்தம் கொண்டிருந்த அந்த ஒரு நிலை. உடனே சல்லாசலம் மாத்திரமா இந்த உலகத்தினுடைய மேல்பாகத்திலிருந்து அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவர்கள் ஹயாத்தின் நபி என்றும் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய இந்த வெளி உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்களே. பிரிந்து விட்டால் வஃபாத்தின் நபி என்பது சாதாரண ஒரு நிகழ்வு மாத்திரம் அல்ல, அதை ஒட்டி எவ்வளவு பாக்கியங்கள் போய்விட்டது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, ரலியல்லாஹு அன்ஹு வசதியா இருக்குதோ கொஞ்சம் அசந்திருக்குமா, அதனால கொஞ்சம் ஒதுக்குற இடம் மாதிரியும் தெரியுது. உங்க உற்சாகம் தான் நம்ம உற்சாகம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பின்னாலே சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெருமக்கள் அழுது அவருடைய கண்ணீர் எல்லாம் வடிந்து போய்விட்டது, நீர்த்து போய்விட்டது. ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமே என்று அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்ப்பதற்காக போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அவங்களை போய் சந்திப்பாங்க. நஸூருஹா கமா யஸூருஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹஜ்ரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் சந்திப்பார்களோ அதுபோல் நாமும் அவர்களை போய் சந்தித்து வருவோம் சொல்லி யார் போறாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், உங்களுடைய நிலை என்னன்னு எனக்கு சொல்லுது, கேட்கப்படுது, கவனிக்க. ரெண்டு பேரும் போறாங்க. போனா அதற்கு அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு உங்கள்கிட்ட வந்தோம், நீங்களும் சேர்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்விடத்திலே எது கைரோ அது ஆயத்திற்கு கிடைத்து விட்டது. துன்யாவில் உள்ள பாக்கியங்களை விட அவர்கள் ரப்பை சந்திக்கக்கூடிய நிலை என்பது மகத்தானது, எல்லா பாக்கியங்களுக்கும் காரணமானது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது கைரோ அது நடந்திருக்குது, நாம பொறுத்துக்கிற வேண்டுமே. ஒரே அதை நினைச்சு நாம இவ்வளவு அழுதுகிட்டு இருக்க முடியுமா என்று
அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இந்த ரெண்டு பேரும் கேட்ட பொழுது அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது மாத்திரமா, அதோடு எத்தனை பாக்கியங்கள் போய்விட்டது, அதோடு எத்தனை பாக்கியங்கள் போய்விட்டது. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் வரை தொடர்ந்த வஹி என்பது வான்மண்டலத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த வஹி நின்று போய்விட்டது. அதில் கத்தான் வஹி, வஹி நின்று போய்விட்டது. வஹியினுடைய பரக்காத்துகளை உணர்ந்தவர்கள், வஹியினுடைய பரக்காத்துகளை நேரடியாக கண்டவர்கள். எனவே அந்த வேதனை நினைத்து அந்த ரெண்டு பேரும் ஆறுதல் பெற வந்தவர்கள் இன்னும் கூடுதலாக அவர்கள் கண்ணீர் வடித்து தேம்பி தேம்பி அழுதான் என்பதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனாலே ஒரு ரமலான் விடைபெறுகிறது என்று சொன்னால் சாதாரணமானது. பெரிய மனிதர்கள் விடைபெறுவது அதோட எவ்வளவு வாக்கியம் போகுது. ஒரு குடும்பத்தினுடைய பெரிய தலைவர்கள் போனாங்கன்னா அதோட அவங்க மாத்திரமா பார்த்தாங்க, அதை கூட எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் போய்விடுகிறது. வழிநடத்துவதற்குண்டான அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான ஒரு ஆட்கள் இல்லாமல் ஆகிவிட்டது அந்த தலைமை போகின்ற காரணத்தினால். இந்த உலகத்திலே சஹாபிகள்ல கடைசியா வஃபாத்தானவங்க ஹஜ்ரத் சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன பேருங்க? அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 110 வஃபாத்தான. அந்த லைட்லாம் போடுங்க சார், அண்ணெல்லாம் இருட்டா இருக்குது, அவங்க முகம் எனக்கு தெரியுது. சஹாபிகள்ல இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தானவங்க, வஃபாத்தானதுல கடைசி வஃபாத்தானவங்க அன்னை அதர் சையதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு மக்காவுல வச்சு. மக்கால வஃபாத்தானதுல ஹிஜ்ரி 110, ஹிஜ்ரி 10ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில கூடி இருந்தாங்க. ஹிஜ்ரி 10ல அப்ப சொன்னாங்க, இன்று உலகத்தில் ஹயாத்தாக இருப்பவர்களில் யாரும் 100 வருடம் கழித்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த அந்த கூட்டத்திலே அதற்கு அபூ துஃபைல் தான் சின்ன பிள்ளை, சின்ன வயசு பிள்ளை. அதற்கு அபூ துஃபைல் தான் தன்னவர். அதற்கு பிறகு 110 வஃபாத்தானார்கள் செய்த அபூ துஃபைல் தான். மக்கமா நகரம் வரலாறு காணாத கூட்டம். ஹஜ்ஜுக்கும் பல சமயங்களிலும் ஒன்று கூடக்கூடிய புனிதமான மக்கமா நகரத்தினுடைய கூட்டம் வரலாற்றில் அப்படி ஒரு கூட்டத்தை கண்டிருக்கவில்லை. அதில் செய்த அபூ துஃபைல் தான் ஜனாசாவில் அப்படி ஒரு கூட்டம். ஏன்னா ஒரு சஹாபியினுடைய மரணம் அல்ல அது, சஹாபாக்களுடைய சகாப்தம் முடிந்து போய்விட்டது. சஹாபாக்களுடைய சகாப்தம் கியாமத் வரை உங்களுடைய ஹிதாயத்திற்கு உத்தரவாதம் நானும் என் சஹாபிகளும் என்று சொன்னார்களே, நானும் என் சஹாபிகளும் சொன்னார்களே, அந்த சஹாபாக்களுடைய சகாப்தம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்து உம்மத் இந்த நேரத்தில் அவ்வளவு வேதனைப்பட்டது. எனவே ஒரு பாக்கியம் உலகத்தில் விடைபெறுகிறது என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரம் கொடுத்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த மோதிரம், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு முத்திரை எழுதப்பட்டிருந்த நபி அவர்கள் அணிந்திருந்த அந்த மோதிரம், அது வழி வழி கடைசியில கலீஃபாவாக இருந்த உஸ்மான் தான் இடத்துல வந்துச்சு. குபாவில ஒரு தடவை ஒரு கிணற்றுக்கு அருகிலே உஸ்மான் தான் இருந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மோதிரம் என்பது தவறி உள்ள விழுந்துருச்சு, கிணற்றில் விழுந்துருச்சு. எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை. அது மாதிரி உஸ்மான் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையில துஆ செய்து பேரித்தம்பழங்களை போட்டு ஒரு பை கொடுத்திருந்தாங்க. எப்பவுமே ஜோல்லா பை மாதிரி தோல்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க உஸ்மான் தான். யாரை பார்த்தாலும் பேரித்தம்பழம் அள்ளி 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 கொடுப்பாங்க. பரக்கத்தான ஒரு பை. கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலம், 23 ஆண்டு காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தினுடைய அந்த நிலையிலே உஸ்மான் தான் கொல்லப்பட்ட நேரத்தில், உஸ்மான் தான் கொல்லப்பட்ட அந்த நேரத்திலே அந்த பையன் எது காணாம போச்சு. மக்கள் எல்லாம் சொன்னார்கள், என்ன ஆசி ஹம்மன் ஒலி ஹம்மான், எல்லாருக்கும் ஒரு கவலை, ஆனா எனக்கு 2 கவலை. சஹாபிகள் சொல்கிறார்கள், எங்களுக்கு 2 கவலை. ஒன்னு ஹம்மு கத்லி உஸ்மான், உஸ்மான் தான் கொல்லப்பட்டார் என்ற ஒரு கவலை என்று சொன்னால், ஹம்முல் ஜிராப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொடுத்த பரக்கத்தான் அந்த பை காணாம போயிடுச்சு. அதன் பிறகு உலகத்தில் ஆட்சியிலே பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஏற்பட்டதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு பாக்கியம் இழக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பாக்கியம் மாத்திரமல்ல, அதை அடிப்படையாக வைத்து பல்வேறு பாக்கியங்கள் விடைபெறுகிறது. ரமதான் எவ்வளவு பேரை ஒன்று சேர்த்தது, எவ்வளவு நல்லவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். நன்மையான காரியங்களில் ஒன்றி திருந்தோம், நன்மையான காரியங்களில் எல்லாம் ஒன்று திரிந்த இந்த ரமதான்
விடைபெறுகிறது என்று சொன்னால் அருமையானவர்களே நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. அல்லாஹ் தஆலா மீண்டும் 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 மீதி உள்ள இந்த நாட்களையும் பேணுதலாக கழிப்பதற்கான நசீபை தர வேண்டும். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமதான், இதில் ஏதாவது நாம் குறைகள் செய்திருந்தாலும் அடுத்த காலங்களிலேயும் ரமதானை நாம் சந்தித்த அவைகளை எல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபையும் நல்ல பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நம்முடைய குடும்பத்தார் சந்ததிகளுக்கும் எல்லாம் நசீபாக்கி கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பிலே என்னை சரணடைந்தேன் அல்லாஹ்வே, உன்னிடத்தில் நான் சரணடைந்தேன் என்பதுதான் இன்றைய தலைப்பு சம்பந்தப்பட்ட சில விஷயம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் ஆசைப்படுறது நிம்மதி. யாராவது கவலையா இருக்குன்னு ஆசைப்படுறாங்களா? கவலையா இருக்குதுன்னு என்ன கவலைப்படுவாங்களே தவிர நிம்மதி வரணுங்கிறது எல்லாருக்கும் தேட்டம். நிம்மதிக்காக டூர் போறாங்க, நிம்மதிக்காக அதை செய்யறாங்க, நிம்மதிக்காக எவ்வளவோ பணம் செலவழிக்கிறாங்க, நிம்மதிக்காக என்னவெல்லாமோ செய்யறாங்க. ஆனால் நிம்மதி எங்கே கிடைக்கும்? முல்லா நசீருத்தீன் தன்னுடைய வீட்டு சாவியை தொலைச்சிட்டார். தொலைத்த அந்த வீட்டு சாவியை ஒரு இடத்துல நல்ல வெளிச்சமா இருந்துச்சு. முல்லா நசீருத்தீன் தேடிக்கிட்டு இருந்தார். பெரிய ஆளு முல்லா நசீருத்தீன். எல்லாரும் கேட்டாங்களா, என்னத்தை தேடுறீங்க? சாவி காணாம போச்சு, வீட்டு சாவி காணாம போச்சு. அப்படியா? அவங்களும் ஏன் தேடினாங்க? அவங்களும் மண்ணை அரிச்சு எடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல என்னங்க முல்லா இவ்வளவு அப்படி சுத்தமா நாங்க தேடி பார்த்துட்டோம், ஒரு இடத்துல கிடைக்கலையே, சாவி எங்க தொலைச்சீங்கன்னு கேட்டாங்க. சாவி அதை நான் தொலைச்சது வேற இடம். ஏங்க அங்க தொலைச்சிட்டு இங்க வந்தது என்ன எப்படி கிடைக்கிறது? இங்கதானே வெளிச்சம் இருக்குதுன்னா, இங்கதானே வெளிச்சம் இருக்குது அதனால தேடுறேன்னா. அது மாதிரி நாம நிம்மதியை எங்கேயோ தேட வேண்டிய இடத்தில் தேடாமல், அங்கே நாம் தேடாமல் வெளிச்சம் இருக்கும் இடத்தில் முல்லா நசீருத்தீன் சாவியை தேடியதை போல் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். எப்படி கிடைக்கும் அது? இந்த சாவி எப்படி கிடைக்கும்? அது தேட வேண்டிய இடத்துல தேடணும், தொலைச்ச இடத்துல தேடினா கிடைப்பதற்கான வாய்ப்பு. அது மாதிரி வாழ்க்கையில எல்லாரும் நிம்மதி ஆசைப்படுறோம். ஆனால் அந்த நிம்மதி எங்கே இருக்கிறது? எங்கே கிடைக்கும்? நிம்மதியான உலகத்துல இல்லையா? இருக்கிறாங்க. சாதாரண ஜனங்களிலேயும் பெரிய ஆட்களிலேயும் வசதியானவர்களிலேயும், அதாவது பெரும் 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 வசதியை குவித்தவர்களுக்கு இல்லாத நிம்மதி பல மக்களுக்கு, சாதாரணமானவர்களுக்கு இருக்கு. லவ் அலிமல் முலூக் வ அப்னாஉல் முலூக் அலா மா நஹரு ஃபீ. பெருமக்கள் அறிஞர்கள் சொல்வார்கள், நாம எவ்வளவு நிம்மதியா இருக்கிறோம்ங்கிறத அரசர்கள் விளங்கி இருந்தால் நம்மள கொன்றுவாங்க. ஏன்னா அவங்க பெரிய மாட மாளிகை, உயர்ந்த கோபுரங்கள், இது மாதிரி விரிந்த செல்வங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் மற்ற நிலையில உள்ளவர்கள் படுத்தா தூங்கிடுறாங்க. அவங்க அவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்க. எனவே நிம்மதி என்பது எதை கொண்டு கிடைக்கிறது? நிம்மதிங்கிறது வெளி உலகத்தினுடைய நிலைகளை கொண்டு அல்ல, பொருளாதாரத்தை கொண்டா நிம்மதி என்பது. அப்படின்னு அந்த உலகத்துல ரொம்ப வசதியானவங்க தான், அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைங்கிறத போய் கேட்டா தான் தெரியும். போய் கேட்டா தெரியும். பெருமக்களே, சாதாரணமானது. ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஆளு பேரு இடம் அட்ரஸ் எல்லாம் அப்புறம் வேண்டாம். அப்போ ஒரு ஆள் சொன்னார், அது தங்கியா போறீங்க, பார்க்க வேண்டிய இடம், இந்த ஏரியாவே பார்க்க வேண்டிய இடம். அப்படி என்னங்க அப்படி என்னங்கன்னு கேட்டேன். இல்ல இல்ல, அங்க வீடுகள்ல அப்படி இருக்கும், நம்ம கார்ல போயாச்சுன்னா எங்க உள்ள சிச்சி தட்டாலே கதவு திறந்துடும் தானா, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நீங்க கூட வாங்கலன்னு கூப்பிட்டேன். சரி, அவரு கூட வந்தார். என்ன அவரு முக்கியமான விஷயத்தை பரிமாறணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லிட்டேன். அதனால போனா அவர் சொன்ன மாதிரி அப்படித்தான், வரவேற்கிறது குறுக்கா என்ன, அது நிக்கிறது இது என்ன, காரு கதவு திறக்கிறது என்ன, அது எல்லாம் இது. உள்ள போய் உட்கார்ந்தா அவர் சில விஷயங்களை தனிப்பட்டு பேச ஆரம்பிச்சா அழுதார் அவ்வளவு அழுதார். என்ன அவருக்கு அவ்வளவு பிரச்சனை? அது இடத்தினுடைய வசதிகளை கொண்டல்ல, பொருளாதாரத்தினுடைய வளத்தை கொண்டல்ல, ஆடம்பரமான மாட மாளிகைகளை கொண்டல்ல. நிம்மதி என்பது அங்கே கிடைப்பது. நிம்மதி கிடைக்கிறதுங்கிறது இருக்குது, அது எங்க கிடைக்குதோ அங்க தேடது. அந்த நிம்மதிக்குண்டான வழிதான் தஃவீத், சரணடைவது. சரணடைஞ்சிட்டோம் நீங்க, அது என்ன சரணடைவது? அல்லாஹ்விடத்துல சரணடைவதுன்னா என்ன?
சரணடைவதனுடைய தொடக்கம் என்பது தவக்குல். அல்லாஹ் மீது பூரணமான நம்பிக்கை வைக்கிறது. அல்லாஹ் மீது பூரணமான நம்பிக்கை வைப்பது. தவக்குல்னா என்ன? தவக்குல்னா என்ன? நாம செய்ய வேண்டிய வேலையை பூரா செய்யணும், முடிவு அல்லாஹ்ட்ட கொடுத்துறோம். எது ஹைரோ அதை நான் பொருத்திக் கொண்டே இருப்பேன்னு சொல்றேன். அதனால வேலை செய்யாம இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது, எல்லா முயற்சியும் பண்ணணும். பொருளாதாரத்தை தேடுறோமா, கடை வைக்க போறாரா, சரக்கு வச்சிருக்கிறாரா, வாடிக்கையாளர்களை பிடிக்கிறாரா, ஆட்கள்கிட்ட போய் சொல்றாரா, அதுக்கு உண்டான முயற்சி எல்லாத்தையும் செய்யணும். லாபம் தர்றது சொல்லுங்க அப்படின்னு நம்பணும். பொருளாதாரத்தை தேடுறவங்களுக்கு ஊர பொருளாதாரம் கிடைச்சிருது இல்லை. அதனால நாம எல்லா முயற்சியும் பண்ணணும், முடிவு அல்லாஹ்ட்ட கொடுத்தோம். ரப்பே நீ எதை நாடுகிறாயோ அது சரி. நான் என்ன அளவில் என்னென்ன முயற்சிகளை எல்லாம் பண்ணணுமோ எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டேன். ஆனால் இதனுடைய முடிவு உன் கையில் என்று ரப்பிடத்திலே ஒப்படைப்பது இருக்கிறதே. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் முழுவதையும் செய்துவிட்டு அதற்கான பொறுப்பை, முடிவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மைக்கு பேரு தவக்குல். நாம செய்ய வேண்டிய வேலைகளை பூரா செய்துட்டு அதுக்கு பிறகு அதனுடைய முடிவை அல்லாஹ்விடத்தில், அது ரிஸ்கானாலும் சரி எதானாலும் சரி. அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிரபலமான ஒரு கவிதை உண்டு. தவக்கல்து ஃபீ ரிஸ்கி அலல்லாஹி காலிகி வ ஐகன்து அன்னல்லாஹ லா ஷக்க ராஸிகி வ மா யகு மிர் ரிஸ்கி فليس يفوتني ولو كان في قاع البحار العوامق. என்னுடைய ராசிக் அல்லாஹ், இமாம் ஷாஃபி சொல்கிறார், என்னுடைய ராசிக் அல்லாஹ். அதனாலே அல்லாஹ்வை உறுதியாக நான் நம்புகிறேன். நிச்சயமாக என்னுடைய ரஸாக் அவன்தான் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். எனக்கான ரிஸ்க் என்பது அது இந்த காலத்திலும் என்னை விட்டு தப்பி போகாது. எனக்கான ரிஸ்க்ங்கிறது அது கடலினுடைய அடியிலே அதல பாதாளத்தில் இருந்தாலும் எனக்கான ரிஸ்க்னா எனக்கு வந்து தீரும். கடலினுடைய அடியிலே 4 நாளைக்கு முன்னால ஒரு மீன் நீந்திக்கிட்டு இருக்குது. இவருக்கு மீன் சாப்பிடணும்னு இங்க எழுதி வச்சிருக்குது. எந்த மீன்? இந்த கடத்திலே உள்ள, இந்த கடலிலே உள்ள இந்த மீனை கருளியா நீங்க சாப்பிடணும் இவருக்கு எழுதி வச்சிருக்கு. அது கடலினுடைய அதலவாதாரத்தில் இருந்தாலும் கூட இவருக்கு எழுதப்பட்ட ரிஸ்கா இருந்தா யார் பிடிச்சிட்டு வரணுமோ பிடிச்சிட்டு எங்க வைக்கணுமோ வித்து வாங்குறவங்க இதை வாங்கிடுவாங்க, வாங்கி சமைச்சிருவாங்க. அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரிஸ்க தேடணும், முயற்சி பண்ணணும். ஆனால் என்னுடைய ரிஸ்க் எங்க இருந்தாலும் அது என்னிடத்தில் வந்து சேரும் என்று ரப்பிடத்தில், அதை தேடாம இருக்க கூடாது, முயற்சி பண்ணாம இருக்க கூடாது. அது தவக்குலுக்கு மாற்றம். செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு அதனுடைய லாபமும் அதை தருவதற்கான ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ் என்று நம்புவது இருக்கிறதே, அதுதான் ரப்பு நாடு எது நடக்கும். முயற்சி செய்யற பூரா செய்துட்டு அது எது ரப்பு எது நாடுகிறான்னு அல்லாஹ் ஹைருன்னு நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா அது நாடுறதுதான் ஹைருன்னு நினைக்கிறான். அது அதோட முக்கியமானது. நாட்டத்தை ஏற்பது என்பது மாத்திரமல்ல, நாட்டத்திலே தான் ஹைர். என்னுடைய வாழ்க்கையில நான் எதை ஹைர் என்று நினைக்கிறோனோ, ஹைர் என்று நினைக்கிறோனோ, என் மீது என் ரப்பு என்னை விட கருணை உள்ளவன். சுப்ஹானல்லாஹ். நான் என் மீது உள்ள கருணையை விட என்னுடைய ரப்பு என் மீது கருணை உள்ளவன். அல்லாஹ் தஆலா அவ்வளவு கருணை உள்ளவன். சில காரியங்களுடைய ரகசியம் நமக்கு தெரியாது. இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதனுடைய ரகசியம் நமக்கு தெரியாது, அதனுடைய காரண காரியங்கள் நமக்கு தெரியாது. அதனால அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு அவன் செய்யக்கூடிய காரியங்களுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு நாம் இப்படி நம்ப வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை ஹைர் என்று நினைக்கிறேனோ அதை விட என் ரப்பு எனக்கு எதை ஹைர் என்று நினைக்கிறானோ அதுதான் ஹைர். இதற்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஹசரத், அந்த பிள்ளைய நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஹசரத், ரொம்ப முயற்சி பண்ணேன் ஹசரத், ரொம்ப பாடுபட்டேன், எல்லாம் கைகூடி வர்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில கைவிட்டு போயிடுச்சு ஹசரத். உனக்கு எது ஹைரோ அது அல்லாஹ் தந்தான் நினைக்கிறேன். உனக்கு எது ஹைரோ அது அல்லாஹ் தந்தான் நினைக்கிறேன். அதுக்கு எது ஹைரோ அது அல்லாஹ் கொடுத்தான். அதுக்காண்டி நீங்க தேடிட்டு இருக்கணும், காதல் பண்ணணும்னு சொல்லி ஹசரத் பயான் செய்து நினைச்சிடாதீங்க. அப்படி ஒண்ணு சொல்லலாம். நாம முயற்சி பண்ணோம்,
குடும்பத்தார் முயற்சி பண்ணாங்க. எது நடக்குமோ அது நடக்கும், அவ்வளவுதான். எது நடக்குமோ அது நடக்கும். அருமையானவர்களே, அதனாலே இதுதான் தவக்குல் என்பது. அல்லாஹ் எப்போ நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் என்றும் நம்மை விட்டு அவன் நீங்கி இன்ன மஅய ரப்பி சயஹ்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, குகையில சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கும் பொழுது குர்ஆன் ஒரு வரலாறை சொல்கிறது என்றால் அது நம்முடைய ஈமானுக்கு உண்டான வரலாறு அல்லவா? அது சும்மா ஏதோ கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போற வரலாறு அல்ல. அது தப்பித்து போகிறார்கள், மக்காவில் இருந்து குகையிலே தங்கி இருக்கிறார்கள். எதிரிகள் அண்மித்து வந்து விட்டார்கள். சவுர் இருக்கிறே, நான் ஏறி பார்த்திருக்கிறேன் அதிலே. அந்த மலை ஒரு வித்தியாசமான மலை, அந்த குகை ஒரு வித்தியாசமான குகை. 2 மலை ஏறி இறங்கி இன்னொரு மலையில ஏறினா தான் அந்த குகை வரும். அதுல எப்படின்னா உள்ள இருந்து பார்த்தா கீழே ஆட்கள் நடமாடுற கால் தடம்லாம் தெரியும், அவங்களுடைய காலடிகள் எல்லாம் தெரியும். ஆனா இங்க இருந்து பார்க்க முடியாது. இங்க இருந்து சாதாரணமா பார்த்தா தெரியாது. படுத்து கிடந்து உள்ள நிஜம் ஒத்து பார்த்தா அவங்க கால் தடம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்று சொன்னா உள்ள இருந்து பார்க்கிறவங்களுக்கு வெளியினுடைய கால் தடங்கள் தெரியும், வெளியில இருந்து பார்க்கிறதுங்கிறது சாதாரணமா இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குகை, வித்தியாசமான குகை. ஆனால் அந்த குகைக்குள்ள இருக்கிறாங்க, எதிரிகள் அண்மித்து விட்டார்கள், பக்கத்துல போயிட்டாங்க, அவ்வளவு பக்கத்துல நிக்கிறாங்க. அதாவது இந்த இடங்கள்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு இந்த கூகுள் உஸ்தாதுக்கு தேடுறோம் இல்லையா, வழி கேட்கிறோமா இல்லையாங்க கூகுள் போட்டு. அது மாதிரி அந்த காலத்துல இந்த இடத்தினுடைய நிலையை தேடுவதிலே, ஆட்களை கண்டுபிடிப்பதிலே, எங்க இருக்கிறாருங்கிறது ஒரு விதமான கலையை கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தார். அவரையும் கூட்டு போயிருந்தாங்களாம். அவற்றை கூட்டு போய் என்னங்க நீங்க எங்க இருக்கிறாருங்க, கூட்டு மலைக்கு மேல யாரும் இங்க கூட்டு வந்துச்சு, எங்கன காணலையே. அவர் சொன்னாரு இங்கதான் இருக்கிறார். ஒண்ணு அவர் இங்க இருக்கணும் கண்டிப்பா, இல்ல நீ முகம்மதா இருக்க அல்லது நான் முகம்மதா இருக்கேன். என்னுடைய அறிவை வைத்து சொல்கிறேன், அவர் இங்கதான் இருக்கிறாரு. இல்லங்கிறது உறுதியா தெரிஞ்சுன்னா ஒண்ணு நீ முகம்மதா இருக்க, நான் முகம்மதா இருக்க, அவ்வளவு உறுதி. யான் பெற்ற அறிவு இதுதான், அதுக்கு மாற்றம்லாம் இல்லைன்னா. அவ்வளவு தெளிந்த வழிகாட்டக்கூடிய ஆட்களை அடையாளம் தெரியும் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. சொல்லாத பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா பாக்க ஏன் ரப்பினுடைய நாட்டம் இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு சிலந்தி فَالصِّدْقُ فِي الْغَارِ وَالصِّدِّيقُ لَمْ يُرَيَا وَهُمْ يَقُولُونَ مَا فِي الْغَارِ مِنْ أَرِمِي. சத்தமோடு மூலகத்தில் சொல்கிறேன், وَلَا يَصَلِّ وَسَلِّمْ دَائِمًا أَبَدًا عَلَى حَبِيبِكَ خَيْرِ الْخَلْقِ كُلِّهِمْ. அபூஸர் சொல்வார்கள், எப்படிப்பா பார்க்க முடியும்? உள்ளே இருந்தது சிதுக்கும் சித்தீக்கும், உண்மையும் உண்மையை உண்மை என்று கண்டவரும். வெளியில் இருப்பதெல்லாம் பொய் முகங்கள் அல்லவா, அது பொய்யின் முகங்கள் அல்லவா. இந்த முகங்களுக்கு அந்த உண்மை எப்படி தெரியும் என்று இலக்கிய இதிலே கேட்பார். எனவே அருமையானவர்களே, அந்த நேரத்தில் சொன்னாங்க, சித்தீக்குல் அக்பர் பயந்தாங்க, ஜோதி அடைச்சிருவாங்களோ, நபி அவர்களை தேடி வந்திருக்கிறார்களே, எங்கே நாயகத்தை அவர்கள் கண்டு அடையாளம் கண்டு நம்முடைய தலை எடுத்துட்டு போனா 100 ஒட்டகை என்றெல்லாம் அறிவிச்சு செய்திருக்கிறார்கள். அதனால சுல்லாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்தாங்க. அவங்கள்ட்ட சல்லாசனத்துல கேட்டாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, பயப்படாது, அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்னு சொன்னாங்க. லா தஹ்சன், எந்த கட்டம், எந்த நேரம், எந்த செய்ய வேண்டிய வேலையை போல செய்தாங்க. ஆனால் தவக்குலினுடைய உச்சமான வார்த்தை. அந்த நேரத்தில் நாம் பதற்றப்படுவதும், நம்மை இழந்து நிற்பதும், பதறி எதையாவது தேவையில்லாத காரியத்தை செய்து அவங்கள்ட்ட நம்மளை அடையாளம் காட்டி கொடுப்பதும், இதுபோல காரியத்தை செய்ய. லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. இதுதான் தவக்குல் என்பது நாம செய்ய வேண்டிய வேலைகளை பூரா செய்துட்டு, அதாவது சரணாகதி அடைவதனுடைய தொடக்கம் தவக்குல். சரணாகதி தவக்குல் இல்லை. தவக்குல்ங்கிறது காரண காரியங்களோட இருக்கும், அஸ்பாபுகளோட இருக்கும், காரண காரியங்களோட இருக்கும், அதுக்கு பேர் தவக்குல். இந்த தவக்குல் தான் நாம் சரணாகதி அடைவதனுடைய தொடக்கம் என்று சொல்றார். அதனால நாம நம்பி இருக்கிறோம்,
இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். லா ஹவ்ல வலா குவத்த நிறைய கேட்டிருக்கிறோம். என்ன அர்த்தம்? அதனுடைய கருத்து என்ன? வாழ்க்கையிலே எனக்கு வரக்கூடிய எந்த தீமைகளை தட்டுவதற்கான சக்தியும், எனக்கு வரக்கூடிய எந்த நன்மையான காரியங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றலும் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், அல்லாஹ்வை கொண்டுதான். அந்த விளங்கி, அந்த வார்த்தையினுடைய கருத்தை விளங்கி உள்ளத்துல பதிச்சிட்டேன்னு வைங்க, நிம்மதியா இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு கவலையும் வராது, ஒரு கவலையும் இல்லை. லா ஹவ்ல, எனக்கு வரக்கூடிய எந்த விதமான சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கான ஆற்றலும், வலா குவத்த, வரவேண்டிய எல்லா விதமான பாக்கியங்களையும் வலிமையையும் அருளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த சக்தியும் இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அல்லாஹ் வாழ்க்கையில சோதனைகள் வரத்தான் செய்யும். யாருக்கு வராம இருந்துச்சு? இது சோதனை உலகம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நமக்கு சோதனை வந்துருச்சு. தான் பெற்ற மக்களில் 7 பேரில் 6 பேரை தன்னுடைய ஹயாத்திலேயே வஃபாத்தாக கண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதோட வேற என்ன வேணும்? நம்முடைய பிள்ளைகள்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் பெற்றெடுத்த மக்கள்ல, அவங்களுடைய 7 மக்களில் 6 பேரை தங்களுடைய வஃபாத்திலேயே அவங்க அடக்குனாங்க. தகப்பனாரை இவங்க அடக்கணும், பெரியவர்களை இவர்கள் அடக்க வேண்டும். ஆனால் தன் பிள்ளைகளை தான் அடக்குகிறார்கள். இதை விட வேற என்ன சோகம் வேணும்? இதை விட வேற என்ன கவலை வேணும்? அதற்கு இப்ராஹிம் அவர்கள் இறந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், வேதனைப்பட்டார். நாயமே, தாங்கள் அழுகிறீங்களே, தாங்களும் அழுகிறீர்கள்னு கேட்டாங்க. வைன்னால ஃபிராகிக யா லமஹ்ஸூனூன், இப்ராஹிம் உன்னை பிரிந்ததிலே உள்ளம் வேதனைப்படுகிறது. தத்மஉல் ஐன், கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. வல் கல்பு யஹ்ஸன், மனதிலே கவலை இருக்கிறது. ஆனால் வலா நகூலு இல்லா மா யர்லா ரப்புனா, என் ரப்பினுடைய திருப்திக்கு மாற்றமா ஒரு வார்த்தையை வாயிலிருந்து வராதுன்னு சொன்னாங்க. அதை பொருந்திக்கிறது. அது அழுக வருதே, அது உலக நியதி, மனிதனுடைய சாதாரணமான சுபாவம். அருமையானவர்களே, அதனால நாம நம்புறோம் வலா ஹவ்லன்னா அந்த வார்த்தையினுடைய கணம் என்ன, அதை விளங்கி நம்ம வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சுட்டோம் வைங்க, உண்மையிலே கவலையே கிடையாது, ஒரு கவலை கிடையாது. என்ன கவலை? கவலையே கிடையாது. சுஹைப் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, நாம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. சுஹைப் ரலியல்லாஹு ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுத உடனே வாயை செஞ்சு எதையோ ஓதுறாங்க. ஹமஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை செஞ்சு எதையோ ஓதுறாங்க. அதில் சுஹைப் ரலியல்லாஹு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கறாங்க, என்ன சொல்றாங்க. அந்த வாய் அசைப்பிலேயே விளங்க முடியுமா கூர்ந்து பார்க்கறாங்க. அந்த வாய் அசைப்பிலேயே நல்லது நல்லது, அந்த வாய் அசைப்பிலேயே விளங்க முடியுமா கவனிச்சு பார்க்கறாங்க, விளங்க முடியல. சொல்லாத கேட்டாங்க, யார் சொல்றாங்க? நீ எதையோ வாய செஞ்சு சுமத்துறத பாக்குற அப்படி ஓதிட்டு இருக்கிறீங்க, என்ன நான் கொஞ்சம் கவனிச்சு விளங்கலான்னு பார்த்தா எனக்கு விளங்கவில்லை. அதை நான் விளங்க முடியல நாயகமே. என்ன நீங்க சொல்லவும் இல்லை, நீங்க சொல்லவும் இல்லை, நானா விளங்கலான்னு பார்த்தா விளங்கவும் முடியல. என்ன நாயகமே ஓதுறீங்க? சொல்லான்னு சொன்னாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் என்ன ஓதுறேங்கிறது இருக்கட்டும், எதுக்கு ஓதுறேன்னு முதல்ல கேட்டுக்கங்க. நான் எதுக்கு ஓதுறேன் தெரியுமா? கான நபியும் மினல் அம்பியா, முன்னால் உள்ள நபிமார்கள் ஒரு நபி இருந்தார்கள். அவர்களுடைய உம்மத்தெல்லாம் யாருன்னா வலிமையானவர்கள், பராக்கிரமானவர்கள், திடகாத்திரம் உள்ளவர்கள், பெரும் 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 வலிமை மிக்க வீரர்கள். ஒரு ஆள் 100 பேரை சாதிவான், அவ்வளவு வலிமையானவர்கள். அப்ப அந்த நபி நினைச்சாங்கன்னா, மையு காஃபியு ஹாவுலாய், இது மாதிரி யாருக்கு அமையும், இது மாதிரி யாருக்கு அமையும்? அப்படி மனதில் ஒரு உஜு, ஒரு பெருமை வந்து விட்டது. மற்றவங்களுக்கு வந்தா அனுப்பி கேட்டா போயிடும். ஆனா நபிமார்கள் ஹசனாத்துல் அபராரி செய்யாத்துல் முகர்ரபீன் சொல்லுவாங்க. பொதுவா நல்ல மனிதர்களுக்கு உண்டான சில காரியங்களும் கூட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்களுக்கு அது பாவம். ரோட்ல எதையாவது சாப்பிட்டு வரான்னு வைங்க, சாதாரண ஒரு ஆள் சாப்பிட்டா விடுவாங்க. ஒரு நல்ல பெரிய வணக்கசாலி, ஒரு பெரிய அசரத்து, ஒரு பெரிய ஆளு ரோட்ல எதையாவது சாப்பிட்டு கூறுகட்ட மாதிரி கேட்பாங்களா சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ ஒரு ஆளுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். இன்னும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க மக்களால் கருதப்படக்கூடியவங்களுக்கு அது அனுமதி இல்லை. அதை அவர் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டே ரோட்ல போனா வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு ஒழுங்கா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி மற்றவர்கள் செய்வதற்கும் நபிமார்கள் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த நபியினுடைய உள்ளத்திலே ஒரு பெருமை வந்து விட்டது.
அந்த பெருமை வந்ததுனால அல்லாஹ்வுடைய சோதனை வந்துச்சு. அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு வஹி அறிவித்தான், 3 சோதனைகளில் ஒன்று உங்களுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று உம்மத்திலே ஒரு பெரிய கூட்டம், அல்லாஹ் முதலாவது என்னன்னா அல்லாஹ் தஆலா ஒரு எதிரியை சாட்ட போறான். உங்களுக்கு இந்த உம்மத்திற்கு ஒரு எதிரியை சாட்ட போகிறான், அல்லது ஒரு வறுமையை சாட்ட போகிறான், அல்லது உம்மத்தில் ஒரு பெரும் பகுதி அடிக்கப்பட வேண்டும். இந்த 3ல ஏதாவது ஒரு சோதனை. இஃப்தர் அதுல வேணா 3ல எது வேணா நீங்க வேணா ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கணும். ஆனா 3ல ஒண்ணு கண்டிப்பா நடந்தே தீரணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு விளைவு இருக்கு. இந்த காரியத்தினுடைய விளைவு இதுதான் அல்லாஹ் சொல்லிட்டு. அந்த நபி ரொம்ப கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு உம்மத்திற்கு கேட்டாங்க. அவங்க சொன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியல, எது ஹைரோ நீங்க தேர்ந்தெடுக்கன்னாங்க. கடைசியில் அவங்க முடிவு பண்ணியா அல்லாஹ், ஒரு எதிரின்னா அந்த எதிரி எவ்வளவு நாள் இருப்பான், நாங்கள் ஒரு போர் தொடங்குச்சுன்னா எவ்வளவு நாள் நடக்கும்னு தெரியல இல்லையா. அதனால ஒரு எதிரின்னா எவ்வளவு நாள் இருப்பான், என்னென்ன அநியாயம் பண்ணுவான், என்னென்ன சேட்டை பண்ணுவான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால எதிரிங்கிறது வேண்டாம். வறுமைன்னா அது உண்டாக்குற விளைவுகள் இருக்குது, வறுமை உண்டாக்குறது இருக்குது இல்லையா, அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள், அது ஒரு தீமை அல்ல, ஒரு ஆபத்து அல்ல, அதனால நிறைய ஆபத்து வந்துடும். அதனால வறுமை வேண்டாம். எங்களுடைய உம்மத்துல ஒரு பகுதி அடிக்கப்பட்டாலும் கூட மற்ற எல்லாரும் இப்படிப்பட்ட சோதனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு நல்லபடியா அவங்களும் அவங்களுடைய சந்ததி இருப்பாங்களா இல்லையா. அதனால ஒரு பகுதி வேணா போட்டோன்னு சொல்லி துஆ ஏந்தி கையை கீழே வைக்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ். 70,000 பேர் இறந்துட்டாங்க அந்த இடத்துல. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்த்தேன், இந்த உம்மத்தில் எப்படிப்பட்ட ஒரு மகா கண்ணியம் வாய்ந்த அதற்கு அபூபக்கர் சித்திக், அதற்கு உமர் இப்னு கத்தாப், அதற்கு உஸ்மான் கனி, அதற்கு அலி இப்னு அபீ தாலிப், அதற்கு உபய் இப்னு கஅப், பெரும் 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 ஆற்றல் கொண்ட மனிதர்கள். இவங்களுடைய ஆற்றலை கண்டு என்னுடைய உள்ளத்திலே ஏதாவது பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த கருத்திலே லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இதை நான் ஓதிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். ஓதுறாங்க, நம்மளும் ஓதுறோம் லா ஹவுல. ஆனால் அதனுடைய கணம் தெரிந்து, அதனுடைய வலிமை தெரிந்து, அதனுடைய நிலை தெரிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஓதுறேன்னு சொன்னாங்க. அதனால வாழ்க்கையில எந்த சோதனை நமக்கு வருவதாக இருந்தாலும் அந்த சோதனைகளை நீக்கக்கூடிய ஆற்றல், வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களையும் தரக்கூடிய ஆற்றல் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் என்று நாம நம்பணும், அவனிடத்துல ஒப்படைக்கணும். சரி, எதிர்த்து நம்புறோம், ஆனா இது என்னால தாங்க முடியலையே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனது வேதனையா இருக்குது. அதுக்கு தான் நம்ம அதுக்கு அடுத்த கட்டம் சொல்றோம், எனக்கு எது ஹைர் என்று நான் நினைக்கிறேனோ அதை விட எனக்கு ஹைரானதை தரக்கூடியவன் யார்? என்னுடைய ரப். அப்படின்னு நம்ப. எனக்கு இதுதான் என்ன, நமக்கு ஒரு பார்வை தான் தெரியும், என்னுடைய முதுகு எனக்கு தெரியாது, என்னுடைய தலையின் பின்பகுதி எனக்கு தெரியாது, என்னுடைய பார்வையின் அளவு குறிப்பிட்ட எல்கை தான், அதை தாண்டி தெரியாது. நாளை என்ன நடக்கும் தெரியாது, நாளை என்ன நடக்கும் தீர்மானமாக தெரியாது. என்னுடைய அறிவு, என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, என்னுடைய சிந்தனை, என்னுடைய எல்லா விதமான வலிமையும் ஆற்றலும் குறிப்பிட்ட எல்கைக்குட்பட்டது, குறிப்பிட்ட காலத்திற்குட்பட்டது. அதை தாண்டி தெரியாது, அது தாண்டி என்ன நடக்குனாலும் தெரியாது. ஆனால் முக்காலத்தையும் ஒத்து உணர்ந்தவன் அல்லாஹ், முக்காலத்தையும் ஒத்து உணர்ந்தவன் அல்லாஹ். அந்த ரப்பு ஒரு காரியத்தை எனக்கு இப்படித்தான் நாடி இருக்கிறான் என்று சொன்னால் அது நிச்சயமாக அடியார்கள் மீது கருணை உள்ளது. இன்னல்லாஹ பின்னாஸி லரஊஃபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், அடியார்கள் மீது அல்லாஹ் மகா கருணை உள்ளவன், மகா அன்புள்ளவன். அப்படி நாம நம்பணும் என்றால் சோதனைகள் துன்யால வரத்தை செய்யும். எனவே சோதனை உலகம், எந்த கவலையும் இல்லாம, எந்த சோதனையும் இல்லாம நிம்மதி 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 மாத்திரம்னா சொர்க்கம் தான். அங்கதான் ஒரு கவலையும் கிடையாது, நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தரும். நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்படியா? கேட்டதெல்லாம் கிடைக்கும். துன்யா நினைச்சதெல்லாம் நடக்காது. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? கிதாபுகள்ல சொல்லுவாங்க, அப்படி உலகத்துல நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா நாய்கள் நினைக்குதான் வானத்திலிருந்து எலும்பு மழையா பொழியணும்னு நினைக்குதான். அது சாப்பிடக்கூடிய அந்த எலும்பு என்ன செய்யணும்? வானத்திலிருந்து மழையா பொழிச்சுன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நாய்கள் நினைக்கிறது. நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய உலகம் அல்ல இது. நமக்கு எது ஹைரோ? ஹதீஸ்ல சில ஹதீஸ்கள் வருது, நாம் அடிக்கடி கேள்விப்பட்டதுதான். அதாவது ஒரு அடியான் என்னிடத்துல, யா அல்லாஹ், நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறவன்,
எனக்கு பொருளாதாரத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். என் மீது நேசமுள்ளவன், நானும் அவன் மீது நேசமுள்ளவன். ஆனால் லவ் அக்னைதுஹு, அவனை நான் சீமான் ஆக்கினால், அவனுக்கு வசதி வாய்ப்புகளை கூடுதலாக கொடுத்தால் என்ன மறந்துடுவான், என்ன விட்டு தூரமாய். அதனால நான் அவனை கொஞ்சம் சிரமத்தில் வச்சிருக்கிறேன். அது அவனுக்கு நல்லது, அது அவனுக்கு தெரியாது. இப்போ இந்த ஹதீஸில் அப்படி நீண்ட ஹதீஸ் வருகிறது. சில பேரை உலகத்தில் நான் நோயாளியா வச்சிருக்கிறேன். என்ன பாடா இருக்கு, தாங்க முடியலையே ரப்பே, வேதனையா இருக்கிறதே ரப்பே. துடிக்கிறான், கேட்கிறான், அழுகிறான், என்னிடத்தில் கெஞ்சுகிறான். எனக்கு அடியார் மீது பிரியம் தான், நேசம் தான், கேட்டதை கொடுக்க வேண்டும் என்றுதான். ஆனால் அவனை நான் நல்ல குணமாக்கிட்டேன்னு சொன்னா நடந்ததெல்லாம் தெரியாம தலகால் புரியாம நடக்க ஆரம்பிச்சு. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில கொடவுடிப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாது. ரப்பை மறந்து விடக்கூடாது, அவனுடைய தொடர்பை விட்டு விடக்கூடாது. உலகத்தில் அப்படி நடந்த வரலாறுகளை பார்க்கத்தானே செய்கிறோம். சாதவான் ஒரு சஹாபி, பள்ளி புறான் அவருக்கு பேரு. பள்ளி புறா சுத்தி வந்தாலும் எந்த இடத்துல இருக்குது அங்கதான் வரும். அது மாதிரி பள்ளியை சுத்தி வந்தவர் சுல்லாடத்துல இருந்து கேட்டார், யார சொல்லதா எனக்கு பொருளாதாரம் வேணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பலமான பொருளாதாரம் வேணும். சல்லாம் சொன்னாங்க, சாலபா இந்த உஹதை தங்கமாக்கி என் கூட நடந்து வா என்று சொன்னால் அது நடந்து வரும். அல்லாஹ் அந்த ஆற்றலை எனக்கு தந்திருக்கிறான். ஆனா நான் சொல்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது ஹைர்னு சொன்னான். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறது. ஆனா நம்ம கஷ்டத்தை ஆமா நீங்க வாயில சொல்லிட்டு போயிருக்கீங்க, நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தான் தெரியும். சொல்றோமா இல்லையா எங்களுக்கு? நாம சொல்லி இருக்கிறோம், பல நேரங்களில் சொல்லி இருக்கிறோமா இல்லையா? நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தானே தெரியும், நீங்க ஈஸியா பயான் சொல்லிட்டு போயிருவீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சாலபா இந்த உஹதை தங்கமாக்கி என் கூட வா என்றால் உஹது வரும், தங்கமாக்கி கூட வரும். நான் சொல்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்திருக்கிறான் அது உங்களுக்கு ஹைர்னு சொல்றான். அப்படியா போயிட்டார். இன்னொரு வந்தார், யார் சொல்லுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு நாயகமே, எனக்கு வளமான பொருளாதாரம் வேணும்னு சொன்னான். அப்ப சொன்னா, சாலபா அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது உங்களுக்கு ஹைர். மூணாவது சத்தியம் பண்ண குர்ஆன் சொல்லுது, வமின்ஹும் மன் ஆஹத அல்லாஹ், அல்லாஹ் மீ சத்தியம் விட்டு சொல்கிறேன், லைன் ஆதானா மின் ஃபத்லிஹி லனஸதகன்ன வலனகூனன்ன மினஸ் ஸாலிஹீன். எனக்கு அல்லாஹ் தஆலாவுடைய செல்வத்தை கொடுத்தால் தாராளமா நான் சதகாக்கள் செய்வேன், சாலிஹான மனிதர்கள் ஆகிவிடுவேன் என்று சத்தியம் பண்ணினார். அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்தார். ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, 3 கட்டம் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு ஆடு துஆ செய்து, அல்லாஹ் தஆலா இதுல எல்லா விதமான பரக்காத்துகளையும் செழிப்பையும் இதுல விருத்தியை உங்களுக்கு ஏற்படுத்தட்டும்னு கொடுத்துட்டான். ஒரு ஆடு பெருகிச்சு கொஞ்சம் வசதியானவன் அவுட்டர்ல போவாங்க இல்லையா, கொஞ்சம் வசதி வந்த உடனே மக்களை விட்டு ஒதுக்குவாங்க. ஒரே பாடா இருக்குது, ஆட்கள் வந்து இதையா கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னு அவுட்டர்ல தனியா யாரும் வந்து அண்ண முடியாத இடத்துக்கு போற மாதிரி அந்த காலத்திலே அதுல சாலவா அவுட்டர் ஆக்கு. பள்ளி தொடர்பு குறைந்தது. எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா, ஏராளமான செல்வத்திற்கு சொந்தக்காரராக சாலபா ஆகிவிட்டார். ஸல்லல்லாஹு ஜகாத்து கேட்டு விட்டாங்க. ஜகாத்து கேட்ட உடனே இது என்ன ஒரு தண்ட வரி மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். இது ஒரு பழைய காலத்தை மறந்துட்டு, என்ன ஒரு தண்ட வரி மாதிரி இருக்குதே அப்படின்னா ஸல்லல்லாஹு பல தடவை கேட்டு விட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட அதுக்கு பிறகு மற்ற ஆட்கள் சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ரசூலுல்லாஹ் கேட்டு விடுறாங்க, நீங்க இப்படி மாதிரி சொல்லிட்டீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பத்தி கோவிச்சாங்கன்னு சொன்ன பிறகுதான் அவர் அதை எடுத்துட்டு வந்தார். இனிமேல் சாலபா வந்தா நாம ஆகக்கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது, வமின்ஹும் முனாஃபிகீன்களில் ஆகிவிட்டார். அதனால நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தந்திருக்கக்கூடியதுல எது ஹைர் என்று நமக்கு தெரியாது. என்ன நம்முடைய பார்வை குறிப்பிட்ட எல்கை, நம்முடைய பார்வை குறிப்பிட்ட அறிவு, நம்முடைய எல்லா விதமான ஆற்றலும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு தான். கண்ணாடியில தூசியை பார்க்கணும்னாலும் கலத்தி தான் பார்க்கணும், கண்ணாடி போட்டுட்டு அதை பார்க்க முடியாது. அப்படித்தான் நம்முடைய பார்வையினுடைய அளவு. ஆனால் அல்லாஹ் தஆலா முக்காலத்தை உணர்ந்தவன். இனிமேல் இதுக்கு அடுத்து என்ன வரும், என்ன விளைவு வரும், ரப்பு தெரிந்தவன். நம்முடைய காரியங்களை எல்லாம் தெரிந்து அவன் இதை தந்திருக்கிறான். முயற்சி பண்ணணும், அதுக்காக முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணணும், துஆ செய்யணும், ரப்புட்ட அழுகணும், கேட்க வேண்டும்.
ஆனால் எது ஹைரோ அதை பொருந்திக் கொள்வது என்பது இருக்கிறதே, அதுதான் தவக்கலுடைய நிலை. அதான் தவக்கலுடைய. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விளங்கும் நசீபை தந்தார். சாதாரண விஷயம் அல்ல. இந்த பண்பு நம்மள்ட்ட வந்துருச்சுன்னு வைங்களேன், உண்மையிலே கவலை இருக்கு. கவலைக்கு என்ன வேலை? கவலைக்குண்டான வேலை என்பதே இல்லை. இந்த தஃவீல் என்ற இந்த மேலான பண்பு நம்மிடத்தில் வந்து விட்டால் ஒரு கவலை கிடையாது. குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸுங்க, இது விளங்கினா போதும். இந்த ஒரு ஆயத்தையும் ஒரு ஹதீஸையும் விளங்கினா போதும், அதுக்கு நமக்கு கவலை வேலையே இல்லை. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா ஹலக்னா குல்ல ஷைஇன் பிகதர். எல்லாம் அல்லாஹ்வுடைய விதியின்படி நடக்குது. அல்லாஹ் தஆலா ஒரு ஏல்கை, ஒரு வரையறை, ஒரு அளவு அதை வச்சிருக்கிறான். அதுபடி நடக்குது. அதுபடி நாம் உருவாக்கி விட்டோம் என்று சொல்கிறான். நாம என்ன வேலை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய விதி தான் நடக்கும். அல்லாஹ் முடிவு பண்ணதான் நடக்கும். முயற்சி பண்றோம், எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு மேல நாங்க நடந்து குஸ்தி போட்டா நடக்கும். அல்லாஹ் தஆலா இப்படி என்று நமக்கு அவன் விதித்திருக்கிறான். அவன் விதித்ததுதான் நடக்கும். விதித்ததுதான் நடக்கும். ஒரு காட்டு வழியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருந்தாங்களாம். அங்க ஒரு வேடன் பெரிய வலையை விரிச்சு வச்சு குருவிகள் கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக வேண்டி வேடன் வலை விரிச்சு வச்சிருக்கான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குருவியை பார்க்கறாங்க, பார்த்து சிரிச்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏறிட்டு பார்த்து ஒரு குருவியை பார்த்து சிரிச்சாங்க. அந்த குருவி பேசுனதை பார்த்து சிரிச்சேன்னு சொன்னாங்க. அந்த குருவி சொன்னதை பார்த்து நான் சிரிச்சேன். என்ன சொல்லுச்சு? ஊரு கட்டவன், அறிவு கட்டவன், வலை விரிச்சு வச்சிருக்கலாம். ஆனா எனக்கு எவ்வளவு தூரத்துல பறந்தாலும் கூரிய பார்வை எனக்கு உண்டு, தெளிந்த பார்வை எனக்கு உண்டு. அதனால என்னை பத்தி தெரியாம வலை விரிச்சு வச்சிருக்கலாம. நான் மாட்டுவேனா? நான் மாட்டுவேனா? அந்த குருவி கேட்டுதான். அந்த குருவி கூட்டம் கேட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால எவ்வளவு தூரத்துக்கு நான் உயரத்திலே பறந்தாலும் கூட விரித்து வைத்திருக்கக்கூடிய இந்த வலையினுடைய தன்மை நம்மை பிடிப்பதற்கு தான் வைத்திருக்கிறான் என்பதெல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா நான் மாட்டுவேன் அந்த பேக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் இது வந்து நம்மள்ட்ட மாட்ட போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நான் எப்படி மாட்டுவேன் அப்படின்னு இந்த குருவி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வீரம் பேசிட்டான். அப்படியா? பார்த்துட்டு போயிட்டான். இவனையும் பார்த்தாங்க, அதையும் பார்த்தாங்க. சரி போயிட்டான். சாயங்காலம் வந்தா அந்த குருவி பூரா மாட்டி இருக்கு. அவங்க திரும்பி வர்றாங்க, அந்த குருவி பூரா அது எல்லாம் மாட்டி இருக்கு. இவங்க சிரிச்சாங்க. என்னமோ சொன்னீங்கல்ல நீங்க எல்லாம், நாங்க ரொம்ப கூறிய பார்வை, அங்கிருந்து பார்த்தா வலை தெரியும், இவன் பேக்காவா இருக்கிறான், வலையை விரிச்சு வச்சிருக்கிறான், எங்களை பிடிக்க பாக்குறான், நாங்க மாட்டுவோமா அப்படி எல்லாம் கேட்டீல, நீங்க எல்லாம் மாட்டிட்டீல என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தவங்களை கேட்டாங்க. உடனே அந்த குருவி சொல்லிச்சான், இதா கதல ஃபாமியல் பஸர், அல்லாஹ்வுடைய விதி வந்துருச்சுன்னா பார்வை குருடா போயிடும். அல்லாஹ்வுடைய விதி அப்படின்னு வந்துருச்சுன்னா பார்வை குருடா போயிடும். பெருமக்களே, ஃபிரௌன் மாட்டானா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாரு, ஏராளமான அற்புதங்களை செய்தவர்கள் அவங்க போறாங்க. பல்வேறு விதமான அற்புதங்களுக்கு சொந்தக்காரர், நைல் நதி பிளந்திருக்குது கூட போறாங்கன்னு சொன்னா அவன் இவனும் போனா எல்லாரும் கரை ஏறிட்டாங்க, மாட்டிக்கிட்டான். இவன் மாத்திரமல்ல, பல்லாயிரக்கணக்கான படைகளும் சேர்ந்து மாட்டினதா இல்லையா? தண்ணிக்குள்ள போறவனா நம்ம அல்லாஹ்வுடைய ஒரு வகையில மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர் அல்லவா, யோசிக்கல. அந்த நேரத்துல யோசனை போயிடும். அந்த நேரத்துல அறிவு வேலை செய்யாது. மாற்ற நேரத்துல அறிவு வேலை செய்யாது. இல்ல நான் ரொம்ப பெரிய அறிவாளி, நான் ரொம்ப திட்டமிடுறவன், எது யோசிச்சுக்கிறவன், ரொம்ப அப்படியா அப்படி அப்படி எல்லாம் சரிதான், எல்லா வரைவிலும் போடுற ஆளுதான். ஆனாலும் அது வந்துருச்சுன்னா வேலை செய்யாது. அது மாதிரி உலகத்தில் நடக்கும் எல்லா காரியங்களும் ரப்பினுடைய விதியை கொண்டுதான் நடக்கிறது என்று நாம நம்பினா செய்ய வேண்டிய வேலை போல செய்துட்டு அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு இருப்போமே தவிர கவலைப்படுறதுக்குண்டான வேலைங்கிறது தெரியும். அது எப்படி நடந்தா பொருதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் சரணாகதி. அதுதான் சரணாகதி. அல்லாஹ்ட்ட அடைக்கலமாகுவது, சரணடைவது என்று சொன்னால் அதுதான். சும்மா வாயில சொல்றது அல்ல. இது கல்பு சம்பந்தப்பட்டது, இது வாக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, வார்த்தைகள் சம்பந்தப்பட்டது அல்ல, தத்துவங்கள் அல்ல. இவைகள் நம்முடைய கல்பால் உளப்பூர்வமா நம்புவது. அதுதான் சரணம். அது மாதிரி ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியகரமானது. எல்லா நேரத்திலும் நிம்மதியா இருக்கலாம், எல்லா நேரத்திலும் ஆனந்தமா இருக்கலாம், எல்லா நேரத்திலையும் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். ஏன்னா இந்த அசாபத்துஹு சர்ரா, அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய,
அவனை மகிழ்விக்கக்கூடிய ஏதாவது காரியம் நடந்தா இப்ப சக்கர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். இப்ப கான கைரல்ல அவனுக்கு கைராயிடும். வைன் அசாபத்து தர்ரா, ஏதாவது அவன் விரும்பாத, அவனுக்கு ஒத்துக்கொள்ளாத ஏதாவது ஒரு சோதனை அவனுக்கு வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் இதுல என்ன கயிறு வச்சிருக்கிறானோ தெரியல ரப்பே. ஆனா எனக்கு தாங்க முடியல ரப்பே, எனக்கு இது தாங்க முடியல ரப்பே. ஆனால் உன்னிடத்தில் கயிறை கேட்கிறேன், கேட்கணும். அதனுடைய முடிவை அது அவன் ஏதாவது இடையூறு என்று நினைத்தார் வர அல்லாஹ்வுக்கா சபர் செய்ய. அல்ஹம்துலில்லாஹ் இந்த தன்மை முஃமின்கள்ட்ட இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல மூமின்கள்ட்ட முஸ்லிம்கள்ட்ட தற்கொலை கம்மி தானே இல்லையாங்க? உலகத்தினுடைய ஆய்வும் சொல்லுது. மற்றவங்க எல்லாம் சின்ன விஷயத்தை இழந்துட்டான்னு வைங்க. மெட்ராஸ்ல ஒரு டாக்டர் சில வருடங்களுக்கு முன்னால அவர் பெரிய டாக்டர், ஆனால் 3வது மாடியில இருந்து கீழே குதிச்சு போனார். மற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்கிறவர், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்றவர், மற்றவங்களுக்கு உண்டான நோயை குணப்படுத்துவார். ஆனால் தனக்குண்டான அழிவை 3வது மாடியில ஏதோ ஒரு சம்பவம். சின்ன விஷயங்களை எல்லாம் தாங்காத ஒரு தன்மை, தாங்காத தன்மை, அதனுடைய விளைவுதான் நடக்கிறது, நடக்கும். அவ்வளவுதான். நம்ம முயற்சி பண்ணிட்டோம், அல்லாஹ்வுடைய நாட்டம் எதுவோ என்று அதை சபர் செய்யக்கூடிய உள்ளம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிம்மதி ஆகிவிடும். அல்லாஹ் இன்னொரு வாக்குறுதியும் சொல்கிறான், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரன். திரும்ப திரும்ப சொல்கிறான், திரும்ப திரும்ப சொல்கிறான். வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வந்தால் இந்த ஆயத்தை நினைச்சு பாருங்கன்னு உமர்தான் சொல்வார். வாழ்க்கையில் ஏதாவது சோதனை வருதா, இந்த ஆயத்தை நினைச்சு பாருங்க. ஏனென்றால் ஒரு கஷ்டத்துடன் பல மேன்மைகள் இருக்கிறது, ஒரு கஷ்டத்துடன் பல மேன்மைகள் இருக்கு. அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா நமக்கு சபரும் இல்லை, விசாலமான பார்வையும் இல்லை என்ற காரணத்தினால நமக்கு அது தாங்க முடியும். ஆனால் ஒரு உண்மையான மோமீன், பூரணமான மோமீன், இறையச்ச உள்ள மோமீன், தவக்கலுடைய உச்சமான நிலை சரணாகதி. எல்லா வேலையும் செய்துட்டு எனக்கு அதுக்கு வேற வேலை இல்லை, நான் செய்துட்டேன், செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டேன், முயற்சியெல்லாம் பண்ணிட்டேன், தேடுறதெல்லாம் தேடிட்டேன் என்று அந்த காரியத்தில் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடிய தன்மை என்பது நமக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையிலே உண்மையிலே அது மேன்மையானது, சந்தேகம். அல்லாஹ் நபிமார்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் இந்த பயிற்சி கொடுத்ததை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த பயிற்சி அல்லாஹ் கொடுத்தான். وقال رجل مؤمن من آل فرعون يكتب إيمانه. ஃபிரௌனுடைய சமூகத்திலே ஒரு முஃமினான மனிதர் இருந்தார், ஈமான மறைச்சு வச்சிருந்தார். அவர் சொன்ன வார்த்தை தான், அல்லாஹ் என்னுடைய காரியத்தை பூரா ரப்பிட்டு நான் ஒப்படைக்கிறேன், என்னுடைய காரியங்கள் முழுவதையும் என் ரப்பிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். சொன்ன காரணத்தினால் என்ன நடந்தது? ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆதி மா மக்கரு. எல்லா சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்தார். தஃவீதுக்குண்டான சன்மானம், அல்லாஹ் இடத்துல ஒப்படைத்ததனுடைய சன்மானம். ஃபவகாஹுல்லாஹு, குர்ஆன் சொல்கிறது, ரப்பினுடைய வார்த்தை சத்தியத்தின் உண்மையான வெளிப்பாடான வார்த்தை அது. ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆதி மா மக்கரு. எதிரிகள் என்னென்ன சூழ்ச்சிகளை எல்லாம் பண்ணார்களோ எல்லா சூழ்ச்சிகளுடைய நிலையை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்தார். நாம இப்படி திட்டமோடு வேணும் செய்வோம், அல்லாஹ் வேற ஒரு வழியில வச்சிருக்கோம். எங்க அடிச்சாலும் அமெரிக்கா சூப்பர் பவர் அப்படி இப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு காலம், எல்லாம் ஒரு நேரம். அடி வந்து ஆரம்பிச்சு பார்வை குருடாயிரும். அந்த நேரத்தில் அவனுக்கு பார்வை குருடாயிரும். செய்யறது சரியா சரியில்லையான்னு தெரியாது. சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் முடிச்சாச்சா, கதை பூரா முடிச்சாச்சா, அங்க ஒண்ணுமே இல்ல, நான் தான் என்னைக்குமே லீடர், நான் தான் சூப்பர் பவர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் விதி வந்தால் முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. உலகத்தினுடைய நிலைகள்ல மாற்றம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியான ஒரு நிலை வேண்டும் என்று சொன்னார். உண்மையான தாய்மார்கள் கவனிச்சுக்கணும், குறிப்பா உங்கள்கிட்ட கூடுதலா இருக்கணும். நீங்க தான் உங்களை பக்குவப்படுத்துறவங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் வழி சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் எது நாடுறான்னு அது நடக்கும். நம்ம செய்ய வேண்டிய முயற்சியை ஊற செய்யும். அதுல கொண்டு போய் அளவுக்கு மீறி நம்மளை செலுத்தி, அளவுக்கு மீறி நம்மளை அப்படியே இழந்துடக்கூடாது. வாழ்க்கையில் அதிலே இழந்துடக்கூடாது. அது தஃவீதுக்கு மாற்றம், அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைவதற்கு மாற்றம் என்று பெருமக்கள் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆன்ல நிரம்ப சொல்லப்பட்டிருக்கு. ஃபிரௌன் தொலைஞ்சிட்டு வந்தான், முன்னால கடல், ஃபிரௌனுடைய பின்னால பட்டாளம், இன்னால முதரகூன் மாட்டிக்கிட்டமே சொன்னாங்களாம். உண்மைதானே? இன்னால முதரகூன் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னாங்களாம். முன்னால கடல், எங்கேயும் போக முடியாது.
மூசா நானும் கல் அப்படிலாம் இல்லைன்னா அப்படிலாம் இல்லையா? போறதுக்கு ஒரு வழி இல்லையே, ஒரு கப்பல் இல்லையே, கடல்ல நீந்தி போக முடியாது, லட்சக்கணக்கானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா என்ன இல்ல? கல்லா நீங்க நினைப்பது போல இல்லை. இன்ன மஅய ரப்பி சயஹதி, என் ரப்பு என்னோட இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான்னு சொன்னான். என்ன போச்சன்னவா அல்லாஹ், போச்சன்னவா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட நம்பிக்கை கேட்க முடியாது. கடல் இருக்கிறப்ப பின்னாடி உன் பட்டாள வேற வருது, போ சொல்றிய அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்க முடியுமா? அல்லாஹ் போன்னு சொன்னான், போனேன். கப்பல் இல்லையே, எப்படி கடல்ல போவீங்க? இவ்வளவு பேர் போக முடியுமா? கல்லா நீங்க நினைப்பது போல அல்ல, நடக்கும். எப்படி நடக்கும்? இன்ன மஅய ரப்பி சயஹதி, என்னோட என் ரப் இருக்கிறான், சயஹதி நேர்வழி காட்டுவான். உலக அதிசயம் பெருமக்களே, உலகத்தில் அப்படி ஒரு வரலாறு நடந்ததில்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் லட்சக்கணக்கான அந்த மக்களையும் அல்லாஹ் தஆலா நைல் நதியை பிளக்க செய்து காப்பாற்றினானா? இல்லை, ஒப்படைத்தார். அதனுடைய விளைவு வாயால சொல்றது இல்ல, ஒப்படைக்கிறது வாயினால சொல்றது அல்ல, கல்பு உளப்பூர்வமாய் அப்படி ஒப்படைச்சிட்டோம் வைங்க, நிம்மதியா எந்த கவலையும் அதுக்கு பிறகு கிடையாது. அதுக்கு பிறகு வாழ்க்கையில கவலை என்பதே ஒரு மனிதனுக்கு கிடையாது. குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி. இப்ராஹிம் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? தவக்குலினுடைய உச்சம், தஃவீதுடைய உச்சம். நாம் விளங்கி எல்லாம் சொல்றது இல்ல. தஃவீத் அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைவதனுடைய உச்சமான வார்த்தை. இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகையும், வ நுஸுகி, என்னுடைய எந்த நற்காரியங்களும் தியாகங்களும், வ மஹ்யாய, என்னுடைய வாழ்நாளும், வ மமாத்தி, என்னுடைய மௌத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நான் மௌத்தாகிறது கைரன் நீ நினைக்கிறியா? அல்ஹம்துலில்லாஹ். அந்த உச்சத்துக்கு வந்தாங்க நபிமார்கள், அந்த உச்சத்தே இருந்தார்கள். எனக்கு ஹயாத்தை கொடுக்கிறது ஹைர் என்றால் அது ஹைர், அவ்வளவுதான். அதை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன், என் பொறுப்புல இல்லைன்ட்டாங்களா? அந்த வார்த்தையினுடைய கணம் நிம்மதியா இருந்தாங்க. நெருப்புல தூக்கி போட்டாங்க, கவலைப்பட்டாங்களா? வந்தாங்க மலக்குமார்கள்லாம் வந்து கேட்டாங்க. குர்ஆன் கதை சொல்லவில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானிய பயிற்சியை தருகிறது, தவக்குடைய பயிற்சியை தருகிறது, சரணாகதி அடைவதனுடைய பயிற்சியை தருகிறது. எல்லா முயற்சியும் பண்ணாங்க. ஆனால் கடைசியா மலக்குமார்கள் என்னுடைய ரப்பனுடைய நாட்டத்துல இந்த நெருப்புல விழுந்து நான் கரிவதுதான் ஹைர் என்று இருக்குமானால் அல்லாஹ்வுடைய நாட்டதா இருந்தா நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் குன்னாய் ஆனாலுகூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம், நாம் சொன்னோம் நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு குளிர் தரக்கூடிய இதமான ஒன்றாக நீ மாறிவிடு. கதையா இவைகள் எல்லாம்? வாழ்க்கையில் இன்னைக்கும் ரப்பினுடைய உதவியை நாம் பெறலாம், பார்க்கலாம், கண்கூடாக அந்த அதிசயங்களை நாம் பார்க்கலாம். இத்தகைய ஒரு நம்பிக்கையும் இத்தகைய ஒரு ஒப்படைப்புதலும் ஒரு சரணாகதியும் இருந்தால் பார்க்கலாம். வெறும் வார்த்தையிலே நாம நினைச்சதை விட 1000 மடங்கு இன்னும் மகிழ்ச்சி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவான். பழைய கதைகள் அல்ல, அது சொல்லக்கூடிய பாடங்கள் முக்கியமானது. வாழ்க்கையில சொல்லி தரக்கூடிய பாடங்கள் என்பது உன்னதமானது, முக்கியமானது. அல்லாஹ் தஆலா அந்த பாடங்களை குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நமக்கு சொல்லி தருகிறார். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 18 வருட காலம் 4 இமாம்களில் ஒருவர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு 18 வருட காலம் கடுமையான சோதனை, ஆட்சியாளர்களால் கடுமையான சோதனை. இவ்வளவு கடுமையான சோதனையா இருக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரலையே என்று அவர்களை மற்றவர்கள் ஏளனமாக பார்த்த பொழுது அவங்க சொன்னாங்க, இன்கானல் ஹக்கு மஇ வல்லாஹு யன்சுரு. ஹக்கு என்னோட இருந்தா அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். ஹக்கு என்னோட இல்லைன்னா அல்லாஹ் உதவி செய்தா கூட நல்லதில்லை. ஜெயில இருந்து நான் வெளியில வர்றது நல்லது இல்லை. ஹக்கு என்னோட இல்லைன்னா, ஹக்கு என்னோட இருந்தால், சத்தியம் என்னோட இருந்தால் அவன் உதவி செய்வான். சத்தியம் என்னோட இல்லை என்று சொன்னால் நான் வெளியில வரதை விட எது எனக்கு உதவி செய்யாம இருக்கிறது நல்லதுன்னு. அந்த அர்த்தம், அந்த வார்த்தை நமக்கு விளங்குதோ விளங்கலையோ, ஆனா எவ்வளவு உச்சமான வார்த்தை, எவ்வளவு உன்னதமான ஒரு வார்த்தை, சாதாரணமானதா? ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க குறைஞ்ச அளவுக்குள்ள பொருளாதாரத்தை விட்டுட்டு போனாங்க. குறைஞ்ச அளவுக்குள்ள பொருளாதாரத்தை தான். நேற்று கஞ்சத்தனத்தை பத்தி தான் பேசினேன். அதை பத்தி பேசின உடனே நம்ம பிள்ளைகளை ஒரு ஆர்வத்தை கேட்டார். சரி,
கஞ்சத்தனத்தை பத்தி பேசுறீங்கடா, சேமிக்கலாம் கூடாதா? சேமிக்கலாம் கூடாதா? நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்கடா, சேமிப்புங்கிறது இல்லாம சேமிப்பு கூடாதுன்னு சொல்லல. முதல்ல ஆயத்தை அதான் சொன்னேன், வசதி உள்ளவர்கள் வசதிக்கு ஏற்ப செலவு செய்யட்டும், இப்படிதான் அல்ல சொல்றோம். உங்காம திக்காம ஒரு ஃபக்கீர் கூட என்ன செய்வான், அவனுக்கு பணம் வந்துன்னா அவன் சாப்பிடுவான், வயிறு நிரப்புவான். ஆனா கஞ்ச இருக்கிறான வயிறு கூட நிரப்ப மாட்டான். அவன் அதை என்ன செய்வான், சரி அது எப்படி செலவாயிடும், அது இப்படி ஆயிடும்னா இருப்பான். அவன் வந்து பிச்சைக்காரனோட மோசமா இருப்பாங்க சொன்னான். சேமிக்க கூடாதுங்கிறதெல்லாம் இல்ல, சேமிக்கணும், முயற்சி பண்ணணும், எவ்வளவு முடியுமோ அதெல்லாம் சேர்த்து வைக்கணும். சல்லா சொல்லணும் சொன்னாங்க, யார் சொல்லலாம் என்னுடைய பணத்தை போற நான் அல்லாவுக்கா நான் தர்மம் கொடுக்க சொல்லிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு பகுதி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் வறுமையிலே விட்டு செல்வதை விட அவர்களை கொஞ்சம் வசதியோடு அவர்களுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி போறது நல்லதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அது வேற. அதுக்காண்டி நாம வந்து எதையுமே சதக்காக செய்திட மாட்டேன் அப்படின்னு எனக்கு செய்யக்கூடாது. சரி, சேமிக்கிறது சேமிக்க வேண்டியதான், கொடுக்க வேண்டியதான். கொடுத்தா ரப்ப தருவான், நம்பணும். உண்மை இருந்தார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 பொம்பளை பிள்ளைங்க. ஆனா அவங்க முயற்சி பண்ணி சேமிச்சு வச்ச பணம் கொஞ்சம் தான். உன்கிட்ட கேட்டாங்கன்னா இவ்வளவு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்க அப்படியே விட்டுட்டு போற மாதிரி கடைசி நேரமா வேற உங்களுக்கு இருக்குது, ஒண்ணு இதுவா இல்லையே. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்கன்னா, இன்ன வலி அல்லாஹு அல்லதி நஸரல் கிதாப் வ ஹுவ யதவல்ல ஸாலிஹீன். என்னுடைய பிள்ளைகளை இந்த பணத்தின் மீது மாத்திரம் நம்பிக்கை கொண்டு அதை மாத்திரம் வச்சு நான் விட்டுட்டு போகல, ரப்புட்டு நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னான். அல்லாஹ் என்னால முடிஞ்ச காரியத்தை செய்த ரப்பு. ஆனா பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு தேவைப்படுது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கண்ணியமா மரியாதையா வாழணுமானா சில பொருளாதாரங்கள் தேவைப்படுகிறது. எனக்கு முடிஞ்ச காரியத்தை நான் சம்பாதிச்சேன், சில காரியங்களை சேர்த்தேன். ஆனால் அதை விட ரொம்ப தேவையுள்ளவர்களா குடும்பம் இருக்கிறது, உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நான் ஒப்படைச்சேன். அந்த ஆயத்தை ஓதி காமிச்சான். இன்ன வலியி அல்லாஹ் அல்லதி நஸரல் கிதாப், வேதத்தை இறக்கி வைத்த அந்த ரப் இருக்கிறானே, அவன் நிச்சயமாக ஓஹோயத்தவல்ல சாலிஹீன், சாலிஹீன்களா இருந்தா அவன் பொறுப்பேற்றுக்குவான். என் பிள்ளைகளை பூரா நான் சாலிஹானவர்களா வளர்த்திருக்கேன், என் பிள்ளைகளை பூரா சாலிஹானவர்கள், அதை நான் செய்ய வேண்டிய கடமை. சாலிஹானவர்களா நான் வளர்த்திருக்கிறேன், அதனாலே ரப்பு பொறுப்பெடுப்பான்னு சொன்னான். பெருமக்களை, நான் நிறைவுக்கு வருகிறேன். சொன்ன விஷயத்தினுடைய கணம் எவ்வளவு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அதனுடைய கணம் புரிஞ்சிருக்குதோ இல்லையோ, ஆனால் மிக உன்னதமான காரியம். அல்லாஹ்விடத்தில் நம்மை ஒப்படைத்தார், சரணாகதி அடைந்தார். என்னங்க உலகத்தில் ஒரு வசதியா, நீங்க தாங்க என் பிள்ளை கல்யாணம் வேறு வருது, உங்களை தான் நம்பி இருக்கிறேன், எத்தனை பேர்த்து சொல்றோம், எத்தனை பேச்சு பேசுறோம். அதை பெருசா நம்புறமே. அல்லாட்ட ஒப்படைச்சா அல்லாஹ் விட்டுருவானா? அல்லாட்ட விட்டுருவான்? அல்லாஹ் நம்மளை விட்டுருவானா? அல்லாஹ்விடத்திலே ஒரு காரியத்தினுடைய முழுமையாக ஒப்படைத்தோம், செய்ய வேண்டிய முயற்சியை போல செய்தோம், அல்லாஹ்ட்ட ஒப்படைத்தோம், ரப்பே நீதான் கதி என்றால் ஒருபோதும் அல்லாஹ் விட மாட்டான். ஹஸ்புனல்லாஹு, அவன் நமக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ், குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், என் ரப்பு எனக்கு போதும். போதும். இக்கட்டான நிலை, சோதனையான நிலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. பத்ர்ல அடி வாங்கினதுக்கு பின்னால சொன்னாங்களாம், உஹதுல உங்களை நாங்கள் இன்னும் கடுமையாக வேரோடு வேரடி மண்ணோடும் உங்களை சாய்க்காமல் விட மாட்டோம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பயங்காட்டினாங்கன்னு சொல்றான். குர்ஆன் சொல்லுது, பயங்காட்டினாங்க. பயந்து போனாங்களா? ஃபஸாதுஹும் ஈமானா, பயங்காட்டினா ஈமான் கூடுச்சுங்களா? ஈமான் கூடுச்சு. என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பிறகு சும்மா வார்த்தையால சொல்றதல்ல, அந்த வார்த்தையை உளப்பூர்வமாய் நம்பி உள்ளத்தில் பதித்து உறுதி கொண்டு ரப்பை பார்த்து சொன்ன காரணத்தினால் ஃபன்கலபு பி நிஅமத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத் அவங்களை வந்து அடைஞ்சிச்சு. எந்த காலத்திலும் அழித்து விடாத, கெடுதல் வராத அந்த பாக்கியங்கள், செல்வங்கள் வந்தது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிச்சு. அதனால இந்த தஃவீர், அர்ப்பணிப்பு, ரப்பிடத்தில் சரணாகதி அடைவது என்பது இருக்கிறதே, நிம்மதியான வாழ்க்கை உலகத்தில். அதுக்கு இப்படி விளங்கிட கூடாது, நாம எதையுமே செய்யாம இருக்கணுங்கிறது அர்த்தம். செய்ய வேண்டியது வேலை பூரா செய்யணும், எல்லா வேலைகளும் செய்யணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றவங்களுக்கு பூரா காரியங்கள் நடந்துருதா? முயற்சி பண்றவங்களுக்கு பூரா. அதனால ரப்பிட்ட ஒப்படைச்சிட்டோம் வைங்க, அதுக்கு பிறகு என் ரப்பு என்னை விட என் மீது கருணை உள்ளவன் நம்பணும். ஓஹோ அர்ஹமர் ராஹிமீன், கருணை ஒண்ணு, ரஹ்மான்ங்கிறது மிக கருணையாளர் ஒண்ணு.
அரஹம்னா நீ அசத்துவார் என்ற அர்த்தம் கேட்டு பாருங்க. மிக 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 கருணையா, மிக கருணையா. ஆபரேஷன் பண்றாரு டாக்டர், வலிக்குது, நமக்கு அது கஷ்டமா தெரியுது, ஆனா நம்முடைய ஆரோக்கியத்துக்கு அது காரணமா இருக்குதா இல்லையா? ஒரு ஊசி போடுறோம், துடிக்கிறோம், ஆனால் அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு காரணம் என்றா அந்த வலி. நல்லவங்க பொறுத்துக்கிறாங்களா இல்லையா? பிரியமுள்ள தாய், பிள்ளையின் மீது அன்புள்ள தாய் ஒரு ஊசி போடுங்கன்னு சொல்றாங்க. பிள்ளை ஊசி போடுறதா தான் கூட அடிப்பாங்க, மத்தவங்க அடிச்சா தாயால தாங்கிட முடியாது. தான் கூட ஒரு அடி போடுவாங்க பிள்ளைய, மத்தவங்க அடிச்சா. அது மாதிரி நம்மின் மீது நம்முடைய ரப்பு கருணை உள்ளவன். ஏதாவது ஒரு சிரமம் வருது, என் ரப்பு இப்படி எனக்கு ஆகிட்டானே நினைக்க கூடாது, அது என் மீது உள்ள ஏதோ ஒரு கருணை என்று நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையிலே ஒரு கவலை, துனியால எந்த கவலையும் கிடையாது. அல்லாஹ் நமக்கு விடக்கூடிய நசீபை தந்தல் புரிவான். உண்மையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கருணையினாலே பாக்கியமான ஒரு ரமலான் அல்லாஹ் தஆலா நமக்கு தெரிந்த சில நல்ல காரியங்களை எல்லாம் செய்வதற்குண்டான நசீபையும் பாக்கியத்தையும் தந்தான். நாம் செய்த அமல்களை அல்லாஹ் பாக்கியமானதாக கபூல் செய்திருப்பான். நீதி உண்டான நாட்களையும் மிக்க பேணுதலோடு கழிப்பதற்கு, மிகுந்த அருளோடு கழிப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருவான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் காஃபி நிஅமஹு வ காஃபி மஸீதா. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா ஹபீபினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على نور الأنوار وسر الأسرار وكريات الأغيار ومفتاح باب اليسار سيدنا محمد صلى الله عليه وسلم المختار وآله الأطهار وأصحابه الأخيار عدد نعم الله وإقباله. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين. ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المردودين. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா மேன்மைகளும் சொந்தம் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ். உன்னல்லாது எங்களுக்கு வேறு ரப்பில்லை, உன்னல்லாது நாங்கள் வேறு யாரையும் வணங்கவில்லை. எங்களை படைத்த ரஹ்மானே, எண்ணிலடங்காத ஜீவராசிகளை படைத்து பரிமாறித்து அவைகளுக்கெல்லாம் ரிஸ்க் அளித்து யா அல்லாஹ் அவைகளை பேணி வளர்க்கக்கூடிய கருணையாளனே, யா அல்லாஹ் உனது கருணையை புரியும் நசீபை தந்தருள்வாயா. யா அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டு எல்லா பாவங்களையும் குற்றங்குறைகளையும் மன்னித்தருள்வாயா. நீ தந்த ஞாபகத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு, நீ தந்த பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு பல நேரங்களில் உன்னுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நாங்கள் நடந்து விட்டோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் அடிமைப்பட்டு பாவங்களில் ஈடுபட்டு விட்டோம் ரஹ்மானே. உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஈடுபாடோ கவனமோ இல்லாமல் எங்களுடைய அமல்களை நாங்கள் செய்து விட்டோம். யா அல்லாஹ் எங்களை மன்னித்தருள்வாயா, எங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் உன் பரிசுத்தமான அடியார்களில் நீங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வாயா. உனக்கு நெருக்கமான அடியார்களில் ரப்பே நீங்களை ஆக்கல் புரிவாயா. கருணையாளனே, எங்களை ஈண்டெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. நாங்கள் அறியாத சிறுபிராயத்தில் எங்களின் உயர்வுக்காக எங்களின் மேன்மைக்காக பாடுபட்ட எங்களுடைய பெற்றோர்களுக்கு இரு உலகத்திலும் எல்லா மேன்மைகளையும் ரப்பே நீ வழங்கியருள்வாயா. எங்களுடைய பெற்றோர்களிலோ எங்களுடைய உறவினர்களிலோ எங்களுடைய நண்பர்களிலோ எங்களுடைய
எங்கள் உடன் பிறந்தவர்களிலோ அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்களிலோ யார் யார் எங்களை விட்டு வஃபாத் ஆகிவிட்டார்களோ ரஹ்மான் இவருடைய மறுவுலக வாழ்க்கையை பாக்கியமானதாக ஆக்கியருள்வாயா. அவர்களுக்கு புனிதமான இந்த ரமதானுடைய கண்ணியத்தை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறோம். உன்னதமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை ரப்பே நீ வழங்கி அருள்வாயா. ரப்பே உன்னதமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை நீ வழங்கி அருள்வாயா. ரப்பே எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே நீண்ட வாழ்நாளை சன்மானமாக எங்களுக்கு தந்தருள்வாயா. கருணையாளனே வாழும் காலமெல்லாம் பூர்ணமான ஆசியத்தோடு வாழ செய்தருள்வாயா. வெளிரங்கமான அந்தரங்கமான சிறிய பெரிய நாங்கள் அறிந்த அறியாத நாங்கள் கேள்விப்படாத எந்த வியாதிகளும் எங்களை அணுகிவிடாமல் நீ எங்களை பாதுகாத்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே ஆசியத்தோடு எங்களை வாழ செய்தருள்வாயா. உனக்கு பொருத்தமானவர்களாக நீ எங்களை வாழ செய்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. சிறு வயதில் மரணமாகுவதை விட்டு பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயா. ரப்பல் ஆலமீனே யா அல்லாஹ் உனக்கும் உனக்கு சூருக்கும் பொருத்தமானவர்களாக என்றென்றும் ரப்பே நீ எங்களை ஆக்கியல் புரிவாயா. கருணையாளனே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நிம்மதியை தந்திருப்பாயா. எல்லா விதமான கவலைகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்திருப்பாயா. எங்களை அடுத்தக்கூடிய எல்லா விதமான பாரங்களில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயா. ரப்பே நோய் நொடிகளிலிருந்து பாதுகாப்பாயா. எத்தனையோ பேர் கடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வே நீதான் ஷிஃபாவை அளிக்கக்கூடியவன் யா அல்லாஹ். வெளிரங்கமான காரியங்கள் எது இருந்தாலும் அதற்கு பூரணமான ஷிஃபாவை தருபவனாக நீதான் இருக்கிறாய். அல்லாஹ்வே உனது கருணை ஆதரவு வைத்து நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம். அல்லாஹ்வே பூரணமான ஆசியத்தை தந்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே யா அல்லாஹ் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா நிலையிலும் நிம்மதியை தந்தருள்வாயா. குடும்பங்களிலே உள்ள எல்லா விதமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் ரப்பே நீக்கி அருள் புரிவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் கவர்களுக்கெல்லாம் பொருத்தமான நல்ல ஜோடிகளை ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா. மனமுடித்தவர்கள் ரப்பல் ஆலமீனுடைய வாழ்க்கையை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயா. ரப்பல் ஆலமீனே தலாக் குலா போன்ற கொடுமைகளில் இருந்து எங்கள் ஊரையும் சமூகத்தையும் ரப்பே நீ பாதுகாத்து அருள் புரிவாயா. ரப்பல் ஆலமீனே யா அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமான நல்ல ஜோடிகளை அல்லாஹ்வே நீயே இணைத்து வைத்தருள்வாயா. நாங்கள் 1000 முயற்சிகளை செய்தாலும் அல்லாஹ் மனங்களை இணைப்பதும் நிக்காஹ்வுடைய காரியமும் என்னுடைய அத்தாட்சி என்று உன் அருள்மறையிலே நீ சொல்லி தந்தாயே. அல்லாஹ்வே உன்னுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே குடும்பங்களில் யா அல்லாஹ் எங்களுடைய உறவினர்களில் எங்களுடைய தெரிந்தவர்களில் யார் யார் யா அல்லாஹ் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொருத்தமான நல்ல ஜோடிகளை யா அல்லாஹ் கண்ணியமான இடங்களில் ஏற்படுத்தி அருள்வாயா. மனம் முடித்தவர்கள் ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய உயர்ந்த தன்மையை ரப்பே நீ தந்தருள்வாயா. யா அல்லாஹ் மனம் முடித்ததற்கு பின்னால் இன்னும் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு விதமான இந்த ரமதானிலே அருள் நிறைந்த பாக்கியமான இந்த காலகட்டத்திலே உன்னுடைய ரஹ்மத்தை உன்னுடைய கருணை ஆதரவு வைத்த நிலையிலே அல்லாஹ்வே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். இரக்கமுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான மக்களை நீ தந்தருள்வாயா. கண்குளிர்ச்சியான மக்களை நீ தந்தருள்வாயா. கண்குளிர்ச்சியான ஆண்கள் மக்களை ரப்பே நீ தந்தருள்வாயா. எங்களுக்கு தந்த மக்களையும் சாலிஹீன்களாக சாலிஹத்தானவர்களாக ஆக்கியிருப்பாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உன்னுடைய தாய்மார்களில் யார் கருவுற்று இருக்கிறார்களோ பாக்கியமான நிலையிலே அவர்கள் சாலிஹான மக்களை பெற்றெடுப்பதற்கு சுகமான முறையிலே பெற்றெடுப்பதற்கு ரப்பே நீ நசீபை தந்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் மீது இரக்கம் காட்டியா உன்னுடைய கோபத்தையோ அவருடைய அதிருப்தியை எந்த நிலையிலும் எங்களை மீது நீ ஆக்கி விடாதே. அதை தாங்குவதற்கான சக்தி எங்களுக்கு இல்லை ரஹ்மானே. அதை தாங்குவதற்கான சக்தி இல்லை ரஹ்மானே. அல்லாஹ்வுடைய கடமைகளில் நாங்கள் குறைவு செய்துவிட்ட காரணத்தினாலே, அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே நாங்கள் குறைவு செய்துவிட்ட காரணத்தினாலே அவருடைய அருளை விட்டு எங்களை தூரமாக்கி விடாதே. அவருடைய அருளை விட்டு எங்களை தூரமாக்கி விடாதே. இதுதான் எங்களுடைய ரப்பே அல்லாஹ். கேட்க தகுதி உள்ளவனிடத்தில் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம். நடுவீகளான எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ், இரக்கம் காட்டியா அல்லாஹ், இரக்கம் காட்டியா அல்லாஹ். நாங்கள் உன்னுடைய ஹபீபருடைய உம்மத் அல்லவா, உன்னுடைய நபிகளுடைய உம்மத் அல்லவா. யா அல்லாஹ் அவர்களுடைய காரணத்தினால் எங்கள் மீது இன்னும் இரக்கம் காட்டு. ரப்பல் ஆலமீனே உனது பேருடைய எல்லா நிலையிலும் எங்களுக்கு தந்தருள்வாயா. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டு பாதுகாப்பாயா. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயா. வறுமையை விட்டு பாதுகாப்பாயா. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு நம்மை எங்களை பாதுகாத்தாய். உனக்கு பொருத்தமான இபாதத்துகளிலே எங்களுக்கு இன்பத்தை தருவாயா, இஹ்லாஸை தருவாயா. கர்ப்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்காக நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயா. ரப்பல் ஆலமீனே மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, முகஸ்துதிக்காக
யா அல்லாஹ் என்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்கெல்லாம் ஒரு காரியத்தை செய்வதிலிருந்து நீங்களே பாதுகாப்பாக திருப்திக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை பாக்கியமாக எங்களுக்கு தந்தருள்வாயா, சன்மானமாக எங்களுக்கு தந்தருள்வாயா, நம்முடைய நாஃபியான பயனுள்ள கல்வியை தந்தருள்வாயா, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வியை நீ அறியப்படுத்துவாயா, யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளில் யார் யார் இன்னும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தீட்சண்யமான அறிவையும் தெளிந்த விஷயத்தையும் கொடுத்து எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் சிறப்பான முறையிலே அவர்கள் இதனை எழுதி வெற்றி பெறுவதற்கு நசீபை தருவாயா, உயர்ந்த நிலையிலே வெற்றி பெறுவதற்கு நசீபை தருவாயா, யா அல்லாஹ் யார் படித்தும் யா அல்லாஹ் மற்ற காரியங்களை செய்தும் வேலைகளை தேடிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருத்தமான இடங்களிலே யா அல்லாஹ் கண்ணியமான இடங்களிலே பொருத்தமான நல்ல வேலைகளை ரப்பை ஏற்படுத்தி அருள்வாயா, ரப்பே யா அல்லாஹ் வேலைகளுக்காக முயற்சி செய்வதற்காக சம்பாதிப்பதற்காக வெளிநாடுகள் வெளி ஊர்கள் வெளியிலே சென்று அதுபோல் எங்கெல்லாம் சம்பாதிப்பதற்கு சென்றிருக்கிறார்களோ ரப்ப அந்த இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்துவார், எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பார், எல்லா விதமான விபத்துகளிலிருந்து பாதுகாப்பார், ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தருவாயா, எல்லாருமீனே நீ எங்களுக்கு தந்த செல்வங்களில் எல்லாம் மகத்தான செல்வம் எங்களுடைய ஈமான் யா அல்லாஹ், எங்களுடைய ஈமான் யா அல்லாஹ், எங்களை ஒரு முஃமினாக இல்லாமல் வேறு நிலையில் ஆக்கியிருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் ரஹ்மானே, உனது கருணையினால் எப்படி எங்களுடைய முஸ்லிம்களுடைய குடும்பத்திலே நீ பிறக்க செய்தாய், ஈமானுடைய வாழ்வை நீ எங்களுக்கு தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஈமானுடைய ருசியை எங்களுக்கு தருவாயா, ஈமானுடைய சுவையை தருவாயா, இபாதத் செய்வதிலே இன்பத்தை தருவாயா, அதிலே கண்குளிர் செய்ய தந்தருள்வாயா, அதிகம் அதிகம் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா, உன்னை திக்ர் செய்யும் பாக்கியத்தை தருவாயா, எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் நாங்கள் ஸலவாத் ஓதக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை தருவாயா, ஐங்கால தொழுகைகளை நாங்கள் நேமமாக பேணி தொடக்கூடிய நன்மக்களாக குறிப்பிட்ட காலங்களில் மாத்திரம் இபாதத் செய்து மற்ற காலங்களை வீணாக்கிவிட்ட அந்த கூட்டங்களில் நம்பே எங்களை ஆக்கிவிடாதே, எல்லா காலங்களையும் பேணுதலான முறையிலே தொழுது வரக்கூடிய இபாதத்துகளை செய்து வரக்கூடிய நன்மக்களின் ரப்பே நீ எங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயா, ஐங்கால தொழுகையை பேணுதலாம் நிறைவேற்றக்கூடியவர்களா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார் சந்ததிகளை ரப்பே நீ ஆக்கி அருள்வாயா, ரப்பல் ஆலமீனே யா அல்லாஹ் எங்களை ஈண்டெடுத்த எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மனைவி மக்கள் எங்களுடன் வந்த சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நாங்கள் நேசிப்பவர்கள் எங்களை நேசிப்பவர்கள் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டவர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய மாணவர்கள் நம்பே யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களுடைய நன்மைக்கும் உயர்வுக்கும் பாடுபட்டார்களோ எல்லோருடைய பாவங்களையும் கருணையாளனே மன்னித்தருள்வாயா, ஒரு ரமலான் மனித வாழ்க்கையிலே வந்து மன்னிப்பிற்கு அது காரணமாகவில்லை என்றால் அது நஷ்டம் என்று சொன்னார்களே ரஹ்மானே, எங்களை நீ மன்னிக்காமல் விட்டு விடாதே ரஹ்மானே, உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயா, வந்தே பாவங்களை மன்னித்தருள்வாயா, செய்துவிட்ட பாவங்களை நான் துன்யாவிலோ ஆகிரத்திலோ எந்த விதமான அதாவோ கேவலங்களோ இழிவோ கண்ணிய குறைவோ ஏற்பட்டு விடாமல் எங்களை பாதுகாத்தருள்வாயா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா, எங்களுக்கு வளமான ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தருவாயா, யா அல்லாஹ் யார் யார் தொழில் துறைகளிலே வியாபாரங்களிலே தங்களுடைய பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்களோ அதிலே அவர்களுக்கு நீ பறக்கச் செய்தருள்வாயா, அந்த ஹலாலான ரிஸ்கை விசாலமாக்கி தந்தருள்வாயா, நாங்கள் பெற்றதெல்லாம் நீ தந்தது என்ற பெயர் உணர்வை தருவாயா, நம்பே நாங்கள் பெற்ற பாக்கியங்கள் எல்லாம் உன்னுடைய அருளை கொண்டு என்று எங்களுக்கு உள்ளத்திலே பதிய செய்தருள்வாயா, நீ தந்த பொருளாதாரத்திலிருந்தும் நல்ல காரியங்களிலிருந்தும் பிறருக்கும் நாங்கள் செலவு செய்வதற்கு தகுதி உள்ள காரியங்களுக்கு நாங்கள் செலவு செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா, உனக்கு பொருத்தமான காரியங்களை செய்வதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தந்தருள்வாயா, கருணையாளனே இரக்கமுள்ள ரஹ்மானே எங்களை யாரிடத்திலும் கையெழுத்து செய்து விடாதே, யா அல்லாஹ் சீமான்களுக்கெல்லாம் சீமானான அல்லாஹ்வே உனது கருணைக்கு என்றும் பொருத்தமுள்ளவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா, வளமான நிலையை தந்து நாங்கள் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக என்றும் நீங்களை ஆக்கி அருள்வாயா, ரஹ்மானே புனிதமான இந்த ரமதானை நீ எங்களுக்கு சன்மானமாக தந்தாய், அல்லாஹ்வே எங்களை விட வயதிலே குறைந்த எத்தனையோ பேர் இந்த ரமதானுக்கு முன்னால் வஃபாத் ஆகிவிட்டார்கள், ஆனாலும் நீ எங்களுக்கு ஆயுளை தந்து இந்த ரமதானை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு பாக்கியத்தை அல்லாஹ்வே எங்களை விட வயதிலே குறைந்த எத்தனையோ பேர் அல்லாஹ் இந்த ரமதானுக்கு முன்னால் உன்னளவில் வந்து சேர்ந்து விட்டார்கள் ரஹ்மானே, ஆனாலும் எங்களுக்கு நீ ஆயுளை தந்து ரமதானை பெற்றுக் கொள்வதற்கான பாக்கியத்தையும் தந்தாய் ரஹ்மானே, உனக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவது ரஹ்மான், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நம்பியவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இந்த ரமதானில் என்னென்ன பரக்காத்துகளை வைத்திருக்கிறாயோ எல்லா பரக்காத்துகளையும் நிறைவாக பெற்ற நன்மக்களில் எங்களை ஆக்கியிருப்பாயா, சங்கையான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளும் நசீபை தருவாயா,
இதோ ரமதான் எங்களை விட்டு விடைபெறுவதற்குரிய நாட்கள் தான் இருக்கிறது ரஹ்மானே. இந்த ரமதானை எங்களுடைய வாழ்நாளில் கடைசியாக ஆக்கி விடாதே. இன்னும் நாங்கள் ஏராளமான ரமதானை எல்லாம் சந்தித்தவைகளை எல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. ரப்பே எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. கருணையும் இறக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் மக்ரூரான ஹஜ்ஜை செய்யக்கூடிய நசீபை தருவாயா. அல்லாஹ் முகஸ்துதிக்காகவோ மற்றவர்கள் பாராட்டுவதற்கோ விளம்பரத்திற்காக வேண்டியோ இல்லாமல் உன்னுடைய திருப்திக்காக நாங்கள் புனிதமான ஹஜ்ஜை செய்யக்கூடிய நசீபை தருவாயா. அல்லாஹ் சங்கையான நபிமார்கள், உன் அருள் பெற்ற ஒளி நிறைந்த மலக்குமார்கள் எந்த புனிதமான கஅபாவை தவாஃப் செய்தார்களோ அந்த சங்கையான கஅபாவை நாங்களும் நடந்து தவாஃப் செய்வதற்கு நசீபை தருவாயா. அல்லாஹ்வே அந்த பாக்கியத்தை தருவாயா. அல்லாஹ்வுடைய பெருவழியிலும் தனிவாவிலும் மினாவிலும் மஷரகாலாவிலும் புனிதமிக்க அந்த இடங்களில் எல்லாம் ரப்பே இருந்து உன்னிடத்தில் நாங்கள் துஆ செய்வதற்கும் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. யா அல்லாஹ், எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி நிறைந்த பட்டணத்திற்கு சென்று அவர்கள் முன்னால் நின்று நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நாங்கள் சொல்லும் நசீபை தருவாயா. பதில் சலாமை பெரும் பாக்கியத்தை தருவாயா. காலமெல்லாம் இந்த உம்மத்தின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த எங்கள் நாயகத்திற்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் வழங்கி அருள்வாயா. நீ வாக்களித்த மகாமம் மஹ்மூதாவை எங்கள் நாயகத்திற்கு நீ வழங்கி அருள்வாயா. நீ ஷஃபாஅத்தை பெரும் நசீபை தருவாயா. யா அல்லாஹ், ஒளி நிறைந்த ஒளி திருமுகத்தை நீ எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா. ரப்பே, ஒளி நிறைந்த ஒளி திருமுகத்தை நீ எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா. கருணையாளனே, எங்கள் நாயகத்தின் மீது உண்மையான தேசத்தை எங்களுக்கு தருவாயா. எங்கள் நாயகத்தின் மீது பூரணமான மஹப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்பல் ஆலமீன், இந்த தீனுக்காக எத்தனையோ நன்மக்கள் மகத்தான சேவைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சேவைகளை எல்லாம் நீ கபூல் செய்தருள்வாயா. எங்களையும் தீனுடைய காதிமீன்களாக ரப்பே நீ ஆக்கியிருப்பாயா. இந்த தீனுக்கு கெடுதல் வரக்கூடிய, இந்த தீனுக்கு கண்ணிய குறைவு ஏற்படக்கூடிய எந்த காரியத்தையும் ரப்பே எங்களிடத்திலிருந்து ஏற்படுத்தி விடாதே. ரப்பே, எங்களின் காரணத்தினால் மற்றவர்களுக்கு ஈமானுடைய பிரகாசத்தையும் நல்ல அமர்வின் மீது தேட்டத்தையும் ரப்பே ஏற்படுத்தி அருள்வாயா. காலமெல்லாம் அவருடைய ஞாபகங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு பல நேரங்களில் நாங்கள் பாவங்களை செய்து யா அல்லாஹ் எங்களுடைய நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் கட்டுப்பட்டு காலங்களை வீணாக்கி வைத்திருக்கிறோம். ரஹ்மானே, எங்களை மன்னித்து அருள்வாயா. எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியங்களாக ஆக்கி அருள்வாயா. ரப்பே, உலமாய ரப்பானியங்களாக ஆக்கி அருள்வாயா. எங்களிலே வயது முதிர்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் ரப்பே கண்ணியமானவர்களாக ஆக்குவாயா. அவருடைய நோய் நொடிகள் பல்வேறு விதமான சிரமங்களில் இருந்து அவர்களுக்கு நீ பாதுகாப்பை தந்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே, எங்களிலே சிறுவயது உள்ளவர்கள் பெரியவர்களை கண்ணியமாக பார்க்கும் உயர்ந்த பார்வையை, அந்த உயர்ந்த கலாச்சாரத்தை ரப்பே நீ எங்களிடத்தில் தந்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய வாலிபர்களை எங்களுடைய இளைஞர்களை நல்லவர்களாக ஆக்குவாயா. யா அல்லாஹ், சோதனையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்களை செய்வது இலகுவாக ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்கிறோம். யா அல்லாஹ், உடன் சேர்ந்தவர்களும் பாவத்தில் ஈடுபடக்கூடிய நிலையிலே ஈடுபடுத்தக்கூடிய நிலையில் ஆகிவிட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அல்லாஹ்வே, நீ எங்களுடைய இளைஞர்களை பாதுகாத்தருள்வாயா. போதை போன்றவைகளிலிருந்து எங்களுடைய இளைஞர்களை நீ பாதுகாத்தருள்வாயா. என்னுடைய முன்னோர்களான நன்மக்கள் அந்த வாசனையை கூட தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். ரஹ்மானே, அல்லாஹ்வே, யா அல்லாஹ், பாவங்களுடைய மூலமானது போதை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அதிலிருந்து ரப்பே எங்களுடைய இளைஞர்களை நீ பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், நீ பாதுகாத்தருள்வாயா. கருணையாளனே, அதே போல் யா அல்லாஹ், இன்றைய நிலையிலே மனிதர்களுடைய கவனங்களை எல்லாம் அதிகம் திருப்பக்கூடிய இந்த செல்போன் போன்றவைகளை தவறான நிலையிலே பயன்படுத்துவதை விட்டும் தேவையில்லாமல் எங்களுடைய நேரங்களை அதிலே கொண்டு போய் நாங்கள் ஆக்குவதை விட்டு எங்களை பாதுகாப்பார். ரப்பே, பாதுகாத்தருள்வாயா. ரப்பே, எங்களை பாதுகாப்பவர் நீதான் ரஹ்மானே. எங்களுடைய காரியங்களை உன்னிடத்தில் தான் நாங்கள் கேட்க முடியும் ரஹ்மானே. எங்களை பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களை ஹிதாயத் பெற்றவர்களாக ஆக்குவாயா. என்றென்றும் நேர்வழியிலும் நிலையான உயர்ந்த வழியிலும் எங்களை ஆக்கி அருள்வாயா. மற்றவருடைய ஹிதாயத்திற்கு எங்களை காரணமாக்குவாயா. ரப்பே, எங்களுடைய எந்த விதமான வழிகேட்டிலும் நாங்களோ எங்களுடைய சந்ததிகளோ ஆகுவதை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே, யா அல்லாஹ், எங்களுடைய ஹிதாயத்தை எங்களுடைய அறிவில் சாட்டி விடாதே. ரப்பே, எங்களுடைய ஹிதாயத்தை எங்களோடு பழகுபவர்களிடத்தில் சாட்டி விடாதே. எங்களுடைய ஹிதாயத்திற்கு நீ பொறுப்பேற்றுக் கொள் ரஹ்மானே. நீ பொறுப்பேற்று
நிறைவேற்றிக் ரஹ்மானே. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தவறான ஏதாவது பாதைகளில் நாங்கள் சென்றால் எங்களுடைய பிடர்களை பிடித்து சரியான வழியில் நீங்களே ஆக்கு ரஹ்மானே. அல்லாஹ்வே ஹிதாயத்தில் நிலைக்க செய்ய ரஹ்மானே. காலமெல்லாம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற உன்னிடத்தில் நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹிதாயத்தை நீ எங்களுக்கு எங்களுடைய சந்ததிகளுக்கு ரஹ்மானே யா அல்லாஹ் நீ ஏற்படுத்தி தந்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே உடைய கருணை ரஹ்மத்தை கொண்டு எங்களுடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பே வாழ்வின் எல்லா தேவைகளையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ் யார் யார் என்னென்ன தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. எத்தனையோ தேட்டத்தோடும் எத்தனையோ துஆவை ஆதரவு வைத்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. அல்லாஹ்வே உன்னுடைய கருணை மிக விசாலமானது ரஹ்மானே. உனது கருணை மிக விசாலமானது ரஹ்மானே. நெருப்பை தேடி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நபித்துவத்தை கொடுத்த ரஹ்மானே. நெருப்பை தேடி சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நபித்துவத்தை கொடுத்த ரஹ்மானே. அல்லாஹ்வே எல்லா விதமான உயர்ந்த பாக்கியங்களையும் எங்களிடத்தில் தந்தருள்வாயா. ரப்பே எல்லா விதமான உயர்ந்த பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. நாங்கள் அறிந்த பாக்கியங்களையும் தருவாயா. நாங்கள் அறியாத பாக்கியங்களையும் தருவாயா. நாங்கள் உன்னிடத்தில் கேட்ட பாக்கியங்களையும் தருவாயா. நாங்கள் கேட்காத எங்களுக்கு கேட்க தெரியாத பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. எல்லா உயர்ந்த குணங்களையும் எங்களிடத்தில் தந்தருள்வாயா. புகழுக்குரிய உன் அருள்மறையிலே நீ பாராட்டி சொன்ன உனது ஹபீப் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட எல்லா உயர்ந்த நல்ல குணங்களையும் எங்களிடத்தில் தந்தருள்வாயா. கெட்ட குணங்கள் தீய குணங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. ரப்பே எங்களுடைய நஃப்ஸிடத்தில் எங்களை சாதாரணமானவர்களாக ஆக்குவாயா. மக்களுடைய பார்வையில் எங்களை கண்ணியமாக ஆக்குவாயா. எல்லாவற்றை விட மேலாக உன்னுடைய மஹப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கிறாய். உனக்கு பொருத்தமான நல்ல அமல்களின் மீது எங்களுக்கு மஹப்பத்தை தருவாயா. இந்த நெருக்கத்தையும் நேசத்தையும் தரக்கூடிய நல்ல அமல்களின் மீது எங்களுக்கு இன்பத்தை தருவாயா. மீனே உலக அளவிலே யாரெல்லாம் எங்கெல்லாம் ஒரு நல்ல காரியத்திற்காக ஏத்திக்காக இருந்தும் நோன்பு வைத்தும் தராவிகை நிறைவேற்றியும் தஹஜ்ஜுதை நிறைவேற்றியும் நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்களோ எல்லோருடைய அமலையும் ரப்பே நீ கபூல் செய்திருக்கிறாய். உலகத்திலே நன்மக்கள் உன்னிடத்தில் என்னென்ன நல்ல துஆக்களை எல்லாம் செய்தார்களோ யா அல்லாஹ் உன் அருள் பெற்ற நன்மக்கள் உன்னிடத்தில் எந்தெந்த நல்ல காரியத்தை எல்லாம் கேட்டார்களோ அந்த எல்லா நல்ல காரியத்தையும் எங்கள் விஷயத்தில் ரப்பே நீ கபூல் செய்திருக்கிறாய். ரப்பே நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் ரஹ்மானே. எங்களுக்கு கேட்க தெரியவில்லை ரஹ்மானே. ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவர்கள். நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தியதை காரணமாக வைத்து பாவிகளான எங்களுடைய எல்லா காரியங்களையும் ரப்பே நீ கைராக்கி எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ கபூல் செய்திருக்கிறாய். எங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. அல்லாஹ்வே எங்களுடைய எல்லா விதமான துன்யாவுடைய ஆகிரத்தினுடைய எல்லா தேட்டங்களையும் தீனுடைய எல்லா தேட்டங்களையும் கைராக்கி அருள்வாயா. எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்திருவாயா. நீண்ட வாழ்நாளை தந்திருவாயா. வாழும் காலமெல்லாம் பூரணமான ஆகியத்தோடு எங்களை வாழ செய்திருப்பாயா. பூரணமான ஆகியத்தோடு எங்களை வாழ செய்திருப்பாயா. உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. நீண்ட ஹயாத்தையும் எல்லா பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தருவதோடு வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே அல்லாஹ்வே மௌத்தினுடைய அந்த நேரத்தை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய ஆகிரத்து தீர்மானிக்கப்படுகிறது ரஹ்மானே. அந்த கடைசி நேரத்திலே எந்த விதமான கலக்கமோ பயமோ திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு கலிமத்துவம் இதை நாங்கள் முடிந்தவர்களாக அவருடைய மேலான அன்பையும் நிலாவையும் நாங்கள் பெற்றவர்களாக மலக்குமாருடைய சோபனத்தை ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. இந்த மலக்குமாருடைய சோபனத்தை நாங்கள் பெற்றவர்களாக யா அல்லாஹ் உன் பரிசுத்த அடியார்களுக்கு நீ தயாரித்து வைத்திருக்கக்கூடிய எந்த கண்களும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனதாலும் கற்பனை செய்யலாத உன்னதமான சுவனத்தை எல்லாம் ரப்பே எங்கள் மீது வாஜிபாக்கி வைத்திருள்வாயா. இந்த காட்சிகளை எங்கள் கண்மண்ணால் கண்டு உன்னை சந்திக்கும் நசீபையும் தருவாய். இரக்கமுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ள ரஹ்மானே. உன்னுடைய எல்லா துஆக்களையும் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்வாயா. விசாலமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்திருக்கிறாய். எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் பொருட்டினால் ரப்பே நீ கபூல் செய்திருக்கிறாய். ரப்புல் ஆலமீன் எங்களுடைய இளைஞர்களை எல்லாம் நல்லவர்களாக ஆக்குவாயா. எங்களுடைய தாய்மார்களை எல்லா நிலையிலும் நீ மேன்மைப்படுத்துவாயா. சொந்த காரியங்களை பார்த்து கொண்டு வீட்டினுடைய காரியங்களை பொறுப்பேற்று பிள்ளைகளுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கு ரப்பே எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் ரப்பே நீ வழங்கி அருள்வாயா. எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் ரப்பே நீ
நீ வழங்கி அருள்வாயா. யா அல்லாஹ் உயர்ந்த குணத்தை கொண்டும் கற்பொழுக்கம் உள்ள வாழ்க்கை கொண்டும் நீ அவர்களை கண்ணியப்படுத்துவாயா. யா அல்லாஹ் என்னுடைய மக்களையும் யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் அவருடைய எதிர்காலத்தை பாக்கியமாக அருள்வாயா. சிறுவர் சிறுமியர்கள் எங்களுடைய மக்கள் எல்லோருடைய எதிர்காலத்தை எல்லா நிலையிலும் யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் அவர்களை நீ மேம்படுத்தி அருள்வாயா. உயர்வானவர்களாக ஆக்கி அருள்வாயா. நம்முடைய கைரான தீனையும் எங்களுக்கு தருவாயா. கைரான தீனை தந்தருள்வாயா. கைரான துன்யாவை தந்தருள்வாயா. கைரான ஆகிரத்தை தந்தருள்வாயா. என்னுடைய துவாக்கள் அனைத்தையும் விசேஷமான ஒரு கருணையினால் சங்கையான இந்த ரமதானுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் என்னுடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்தருள்வாயா. 40 பேர் ஒரு மஜ்லிஸிலே சேரும் பொழுது அங்கே ஒரு இறைநேசர் இருக்கிறார் என்று ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வே எத்தனையோ பெருமக்கள் கூடியிருக்கக்கூடிய யா அல்லாஹ் இந்த சபையில் நாங்கள் உன்னிடத்தில் கேட்கக்கூடிய எங்களுடைய எல்லா துவாக்களையும் உனது கருணையினால் அந்த நன்மக்களுடைய பொருட்டினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. அல்லாஹும்ம ஜஅல் ஜம்அனா ஹாதா ஜம்அன் மர்ஹூமா. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. شقيا ولا مطرودا ولا محروما. اللهم اعتقنا من النار. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا ورقاب أمهاتنا ورقاب أقاربنا ورقاب عشائرنا ورقاب أولادنا من النار يا أرحم الراحمين. وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا قرارا طيبا وشفاء من كل داء برحمتك يا ارحم الراحمين. اللهم انا نسالك من خير ما تعلم ونعوذ بك من شر ما تعلم ونستغفرك من كل ما تعلم انك تعلم ولا نعلم وانت علام الغيوب. اللهم اجعل سرائرنا خيرا من علانيتنا واجعل علانيتنا صالحا. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.